நம்மளுடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ಇವತ್ತು ತುಂಬಾ ಜನರ ಹತ್ರ ದೇವರು ಮಾತಾಡಿದ್ರು. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட ஆண்டவர் பேசினார். ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಬಟ್ ಆಕ್ಚುಲಿ ನೀವು ಲಾಸ್ಟ್ ಸಂಡೇ ಆಮೇಲೆ ಮಂಡೆಯಿಂದ ಇವತ್ತು ದೇವರು ನಿಮಗೂ ಮಾಡಿದ ಅದ್ಭುತಗಳು ನೀವು ಇಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ಬೇಕು. ஆக்சுவலா நீங்க லாஸ்ட் சண்டேல இருந்து இது வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை பத்தி நீங்க பேச வேணும். ಆಮೆನ್. ஆமென். ಬಟ್ ನೀವು ಯಾರು ಅದನ್ನ ಮಾತಾಡಿಲ್ಲ. நீங்க யாருமே அதை பேசல. ಯಾಕಂದ್ರೆ ನೀವು ತುಂಬಾ ನೋವಿಗೆ ಬಂದಿದ್ದೀರಾ. ஏன்னா நீங்க ரொம்ப வேதனையில வந்திருக்கீங்க. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನೇ ಮುಟ್ಟಿ ಮಾತಾಡಿದರು. ஆண்டவர் உங்களை தொட்டு பேசி இருக்கிறார். ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟರು. உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಸಿಚುವೇಶನ್ ದೇವರು ಹೇಳಿದರು. உங்களுடைய ಸಿಚುವೇಶನ್ಸ್ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಅವಾಗ ಅವರು ಮಿಕ್ಕಿರವರಿಗೂ ಅದೊಂದು ಇನ್ಸ್ಪಿರೇಷನ್ ಆಗಬೇಕು ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿ. ನನಗೆ ಇವತ್ತು ಹೇಳಿದ್ರು ಸರಿನೇ, ಅದೇ ಥರ ನಾನು ಇತ್ತು, ಆದರೆ ದೇವರನ್ನೇ ಮುಟ್ಟಿ ಮಾತಾಡಿದರೆ ನನಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಬಿಡುಗಡೆ ಆಯಿತು. ಮತ್ತೆ ನೀವೆಲ್ಲರೂ ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಒಂದು ಸಾಕ್ಷಿ ನೀವು ಹೇಳಬೇಕು. உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் அது அது அதிசயமா இருக்கணும். நீங்க வந்து சாட்சி சொல்லும்போது உங்களை ஆண்டவர் தொட்டது, உங்ககிட்ட பேசினது, அது உங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கும். ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇವತ್ತೆಲ್ಲರೂ ಏನು ಸಂಡೇ ಇದೆ? ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಸರಿ, ಇದೆಲ್ಲ ನಾವು ಆಚರಿಸಬೇಕಾ? ಇದೆಲ್ಲ நம்ம ಸೆಲೆಬ್ರೇಟ್ பண்ணுமா? ಅದರ ಕೆಲವರು ಈ 40 ದಿನ ಎಷ್ಟು ದಿನ ಉಪವಾಸ ಆ ಥರ ಎಲ್ಲ ಬೈಬಲ್ ಇದೆಯಾ? அந்த மாதிரி எதனா பைபிள்ல இருக்குதா? ಇಲ್ಲ. இல்ல. ಬಟ್ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. ஆனாலும் நம்ம பண்றோம். ಇಲ್ಲದ ಕಾರ್ಯ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ, இல்லாத காரியங்களை நம்ம பண்றோம். ಇರೋದು ನಾವು ಮಾಡೋದಿಲ್ಲ. இருக்கிறது நம்ம பண்றது இல்ல. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಉಪವಾಸ ಮಾಡೋದು ಒಳ್ಳೇದು. உபவாசம் பண்றது நல்லது. ಬಟ್ ಅದು ದೇವರ 40 ದಿನ ಒಂದು 21 ದಿನ ಎಲ್ಲ ನಾವು ಉಪವಾಸದಲ್ಲಿ ಇರುವಾಗ 40 நாட்கள் 21 நாட்கள் நம்ம உபவாசத்துல இருக்கும்போது ದೇವರ ಕಡೆಯಿಂದ ಒಂದು ಅನುಮತಿ ನಮಗೆ ಬೇಕು. ஆண்டவர் கிட்ட இருந்து ஒரு அனுமதி நமக்கு வேணும். ನೀವು ಪ್ರಾರ್ಥನಾ ಉಪವಾಸದಲ್ಲಿ ಇರ್ಬೋದು, ದೇವರು ಹೇಳಿದ್ರೆ ಮಾಡಬೇಕು. நீங்க உபவாசத்துல இருக்கலாம், ஆண்டவர் சொன்னாதான் நீங்க இருக்கணும். ಇಲ್ಲಂದ್ರೆ ಮಾಡಿ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. இல்லாட்டி நீங்க உபவாசம் இருந்த பிரயோஜனம் இல்ல. ಸುಮ್ಮನೆ 40 ದಿನ ಇದ್ದು ಅಂತ ಹೇಳ್ಬೋದು, சும்மா ஒரு 40 நாள் இருந்தோம்னு சொல்லலாம், ರಿಸಲ್ಟ್ ಸಿಕ್ಕಲ್ಲ, ரிசல்ட் கிடைக்காது. ಬಟ್ ದೇವರು ಹೇಳಿ ನಾವು ಮಾಡಿದ್ರೆ, ஆனா ஆண்டவர் சொல்லி நம்ம பண்ணா ಅದು ಅದ್ಭುತವಾಗಿರುತ್ತೆ. அது அற்புதமாக இருக்கும். ಹಲ್ಲೆಲೂಯಾ. 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 ಇವತ್ತು ವಿಶೇಷ ದಿನ ಅಂತ ನಾನೇನು ಹೇಳಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದೀನಿ ಅಂದ್ರೆ, இன்னைக்கு என்ன விசேஷம் நான் சொல்றேன்னா, ಇದನ್ನ ನೆನೆಸ್ಕೊಳ್ಬೇಕು. நீங்க அதை நினைச்சுக்க வேண்டும். ಯಾಕೆ? எதுக்காக? ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಯೇಸುವನ್ನು ಬಂದರು, இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரு. ಆಮೆನ್. ஆமென். அவர் நம்ம ರಕ್ಷಕರು, அவர் நம்முடைய ரட்சகர். அவர் ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇದ್ರೆ, அவர் மேல் நம்பிக்கையா இருந்தா ನಮಗೊಂದು ಬಿಡುಗಡೆ ಉಂಟು, நமக்கு ஒரு விடுதலை இருக்கு, ಒಂದು ಸಮಾಧಾನ ಇತ್ತು, ஒரு சமாதானம் இருக்கும், ಒಂದು ಸಂತೋಷ ಇತ್ತು, ஒரு சந்தோஷம் இருக்கும், ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಇತ್ತು, ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ಆಮೆನ್. ஆமென். அவர் ನಮ್ಮ ಜೊತೆ ಇರುವ ನಮ್ಮನೆ ಯಾರು ಮುಟ್ಟಕ್ಕಾಗಲ್ಲ. அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளை யாரும் தொட முடியாது. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಇದೆಲ್ಲ ಇನ್ನು ಒಬ್ಬರು ಕೇಳ್ಬೋದು, இதெல்லாம் இன்னொருத்தவங்க கேட்பாங்க. ಅದು ಕಷ್ಟದಲ್ಲಿ ಇರೋರು ಕೇಳ್ಬೋದು, அது கஷ்டத்துல இருக்கிறவங்க கேட்கலாம், ರೋಗಗಳು ಇರೋರು ಕೇಳ್ಬೋದು, வியாதிகள் இருக்கிறவங்க கேட்கலாம், அதுபோல ತುಂಬಾ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದವರು ಹೇಳ್ಬೋದು, சமாதானம் இல்லாம இருக்கிறவங்க கேட்கலாம். ಆಮೆನ್. ஆமென். ಬಟ್ ಯೇಸು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದ್ರೆ, ஆனா இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்தா ನಮ್ಮ ಲೈಫ್ ಸ್ಟೈಲೇ ಚೇಂಜ್ ಆಗುತ್ತೆ, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிடும். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಮತ್ತೆ ನಾವು ಬೇರೆ, நம்ம வேற, ನಾವು ಬೇರೆಯವರಾಗಿ, நம்ம வேறவங்களா தெரியும். ಅದು ಮತ್ತೆ ನಾವು ಊರಿಗೆ ಹೋಗುವಾಗ, நம்ம மறுபடியும் ஊருக்கு போகும்போது ಆಮೆನ್, ಊರವರೆಲ್ಲ ಕೇಳ್ತಾರೆ, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, ಏನ್ ಕೇಳ್ತಾರೆ, ನೀನು ಏನಾಯ್ತು, ನಿಮ್ಗೊಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಕಾಣುತ್ತೆ, உனக்கு என்னாச்சு, ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியுதா? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಅದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಬರುವಾಗ, அது இயேசு நமக்குள்ள வரும்போது, ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರುವಾಗ ಅದೊಂದು ಬಿಡುಗಡೆ ಅನುಭವಿಸಕ್ಕೆ ನಮ್ಮ ಕೈಲಿ ಆಗುತ್ತೆ. நமக்குள்ள இயேசு சாமி வரும்போது அந்த விடுதலை நம்மால அனுபவிக்க முடியும். ಆದ್ರೆ ಯೇಸು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರುವಾಗ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೊಂದು ನಮ್ಮ ಮಾತುಗಳು ಅವ್ರಿಗೊಂದು ಬಿಡುಗಡೆ ಆಗುತ್ತೆ. இயேசு நமக்குள்ள இருக்கும்போது நம்மளுடைய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு விடுதலையாக இருக்கும். ಇದೆಲ್ಲ ನಾವು ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ, இதெல்லாம் நம்ம சொல்லணும்னா ಈ ಚರಿತ್ರೆಗಳು ನಾವು ಹೇಳ್ಬೇಕಾಗುತ್ತೆ, இந்த சரித்திரங்களை நம்ம சொல்லணும். ಆಮೆನ್. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಮತ್ತೆ 21ನೇ ಅಧ್ಯಾಯ மத்தேயு 21வது அதிகாரம் 2-3ನೇ ವಾಕ್ಯ ಓದು. 2-3. ನೀವು ಒಬ್ಬರು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ, ಒಬ್ಬರು ತಮಿಳಲ್ಲಿ. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. 21 second and third. 21 2-3ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. ನಿಮ್ಮ ಎದುರಿಗಿರುವ ಹಳ್ಳಿಗೆ ಹೋಗಿರಿ. ಮ್ಯಾಥ್ಯೂ ಚಾಪ್ಟರ್ 21 verse 2 and 3.
ನಿಮ್ಮ ಎದುರಿಗಿರೋ ಗ್ರಾಮಕ್ಕೆ ನಿಮ್ಮೆದುರಿಗಿರುವ ಹಳ್ಳಿಗೆ ಹೋಗಿ ಹೋದ ಕೂಡಲೇ ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಿರುವ ಕತ್ತೆಯನ್ನು ಅಲ್ಲಿ ಕೆಟ್ಟಿರದ ಕತ್ತೆಯನ್ನು ಅದರ ಕೂಡ ಇರುವ ಮರಿಯನ್ನು ಕಾಣುವಿರಿ. ಅದು ಕೂಡ ಒಂದು ಮರಿಯನ್ನು ಕಾಣುವಿರಿ. ಅವುಗಳನ್ನು ಬಿಚ್ಚಿ ನನ್ನ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಹಿಡಿದುಕೊಂಡು ಬನ್ನಿರಿ. ಅವುಗಳನ್ನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಬಿಚ್ಚಿ. ಆಮೇನ್. ಹಂಗಂದ್ರೆ ಯಾಕೆ ಬಿಚ್ಚಬೇಕು? எதுக்காக அவுக்க வேண்டும்? ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆಯೇ, ಅದು ಕಟ್ಟಿ இருக்குது. ಇದೇ ವಾಕ್ಯ ಮಾರ್ಕ್ ಸುವಾರ್ತ ಬರೆಯುವಾಗ இதே வார்த்தை மார்க்கு சுவிசேஷத்துல பார்க்கும்போது 11ನೇ ಅಧ್ಯಾಯ 11வது அதிகாரம் 2-3 ವಾಕ್ಯದಲ್ಲಿದೆ. 2-3 உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அங்க பாருங்க, பிள்ளைங்க வந்துட்டு அந்த கேஸ்ல எல்லாம் கை வைக்கிறாங்க, கொஞ்சம் கவனமா பாருங்க ப்ளீஸ். கேஸ் எல்லாம் ஓபன் பண்ணக்கூடாது. நீங்க எதுக்கு அங்க உட்கார வச்சீங்க? இங்கே உட்கார வைங்க, பரவாயில்ல. எல்லாரும் இங்கே வா, கம். இல்லை இங்கே வா, இங்கே வா. அங்கே போனோம், ஒருத்தருக்கு படுக்கணும், ஒருத்தருக்கு தூங்கணும், ஒருத்தருக்கு கேஸுக்கு கை வைக்கணும். கொஞ்சம் அந்த பக்கம், கொஞ்சம் முன்னாடி உட்காரு. ஸ்டாண்ட்ல யார் பரவாயில்ல, அங்கே உட்காரு. நீ குழந்தைய கொஞ்சம் பாருப்பா. இங்கே முன்னாடி வா, இங்கே உட்காரு. கொஞ்சம் தள்ளி உட்காருப்பா, இல்லைன்னா இந்த சைடில் உட்காரு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கொஞ்சம் முன்னாடி உட்காரு, டச் பண்ணக்கூடாது. இங்கே இந்த சைடு உட்காரு, இந்த பக்கம் உட்காரு. இந்த சைடு இங்கே இந்த தள்ளி உட்காரு. ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹalleluya. படிಗೆ. ನಿಮ್ಮೆದುರಿಗಿರುವ ಹಳ್ಳಿಗೆ ಹೋಗಿರಿ, ಅದರೊಳಗೆ ಸೇರುತ್ತಿರುವಾಗಲೇ ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಿರುವ ಒಂದು ಕತ್ತೆ ಮರಿಯನ್ನು ಕಾಣುವಿರಿ. ಇಲ್ಲಿ ಮತ್ತೆ ಒಂದ್ಸಲ ಹೋಗಿ. ನಿಮ್ಮ ಎದುರಿಗಿರುವ ಹಳ್ಳಿಗೆ ಹಳ್ಳಿಗೆ ಹೋಗಿ ಅದರೊಳಗೆ ಸೇರುತ್ತಿರುವಾಗಲೇ ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಿರುವ ಒಂದು ಕತ್ತೆ ಮರಿಯನ್ನು ಕಾಣುವಿರಿ. ಇದುವರೆಗೆ ಅದರ ಮೇಲೆ ಯಾರೂ ಹತ್ತಿಲ್ಲ, ಅದನ್ನು ಬಿಚ್ಚಿಕೊಂಡು ಬನ್ನಿರಿ. ಆಮೆನ್. ಫಸ್ಟ್ ಹೇಳಿದ್ದು ಹೆಂಗೆ? ಮತ್ತಾಯಲ್ಲಿ ಏನು ಕತ್ತೆ? ಕತ್ತೆ ಮತ್ತೆ ಕತ್ತೆ ಕೂಡ ಇರುವ ಮರಿಯನ್ನು ಕಾಣುವಿರಿ. ಆಮೆನ್. ಕೆತ್ತಲ್ಪಟ್ಟದು, ಕಟ್ಟப்பட்டது. ಮಾರ್ಕ್ ಬರೀತಾ ಇದ್ದಾನೆ. ಮಾರ್ಕ್ சொல்லுகிறார். ಆಮೆನ್. ಇಲ್ಲಿ ಒಂದು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಮರಿ ಇದೆಯೇ, ಬಟ್ ಅದ್ರ ಮೇಲೆ ಯಾರು ಏನ್ ಮಾಡಿಲ್ಲ. ಆಮೆನ್. இங்க ஒரு கட்டப்பட்ட கழுதை இருக்கு, அதுக்கு மேல யாருமே உட்காரவில்லை இது வரைக்கும். சோ ಈ ಕೆತ್ತಲ್ಪಟ್ಟ ಆ ಕತ್ತ ಮೇಲೆ, இந்த கெட்டப்பட்ட அந்த கழுதை மேல ಯೇಸು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, இயேசு சொல்றாரு, ಅದು ಬಿಚ್ಚಿ ಕರ್ಕೊಂಡು ಬನ್ನಿ, அதை அவிழ்த்து கூட்டி கொண்டு வாருங்கள். ಆಮೆನ್. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ಯಾಕೆ ಯೇಸು ಹೇಳಿರೋದು? எதுக்கு இயேசு சொன்னார்? ಈ ನೀವು ಹೋಗಿ ಆ ಎದುರಿಗೆ ಇರದ ಆ ಹಳ್ಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಆ ಕತ್ತೆಯನ್ನು ಬಿಚ್ಚಿಕೊಂಡು ಬಾಂದಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. நீங்க எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போய் அந்த கழுதை அவிழ்த்து கொண்டு வாங்கன்னு எதுக்கு இயேசு சொன்னார்? ಹಲೋ, ಬೇಗ ಹೇಳಿ, ಯಾರು ಯೇಸು? ಯಾರು ಯೇಸು? ಅಂದ್ರೆ ಯೇಸುವನ್ನ ಈಗ ಪ್ರಕಟವಾಗಿ ತೋರಿಸಬೇಕಾಗಿಯ ಸಮಯ ಇದು. இயேசுவை இப்போ வெளிப்படையாக காண்பிக்க வேண்டிய சமயம் இது. ಆಮೆನ್. ಹalleluya. ಹalleluya. ಇದುವರೆಗೂ ಅವರು ಒಂದು ಅದ್ಭುತಗಳು ಮಾಡಿ அதிசயಗಳು ಮಾಡಿ, ಬಟ್ ಅವರೊಂದು அரசனாಗಿ ಬಂದಿದೆಯಂತೆ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. இதுவரைக்கும் அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் பண்ணாரு, ஆனா ஒரு ராஜாவாக அவர் வந்தது யாருக்கும் தெரியாது. ಅಂದ್ರೆ ಅವರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇರೋದು, அவர் பத்தி சொல்றது, ಒಂದು ಗುಂಪು ಹೇಳ್ತಾ ಇತ್ತು, ஒரு கும்பல் இப்படி சொல்றாங்க, ಇವರು ಏಲಿಯಾವು, இவர் ಏಲಿಯಾ. ಇನ್ನೊಬ್ಬರು ಹೇಳಿದ್ರು ಏನೋ ಆತ್ಮನವರಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ಅವರು ಮಾತಾಡ್ತಾ ಇರೋದು. இன்னொரு கூட்டம் சொல்றது அவர் ஏதோ ஆவியில வந்தனால அப்படி பேசுறாரு. ಇನ್ನೊಂದು ಗುಂಪು ಹೇಳಿದ್ರು ಇವರು ಪ್ರವಾದಿ. இன்னொரு கூட்டம் சொல்றது இவர் தீர்க்கதரிசி. ಆಮೆನ್. ஆமென்.
ಪಲ ವಿಧವಾಗಿ ಮಾತುಗಳು ನಡೀತಾ ಇದೆ. பலவிதமாக அவங்க பேசுகிறாங்க. ಬಟ್ ಇವರೇ ಅರಸನಂತ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. இவரே ராஜா என்று யாருக்கும் தெரியாது. ಆಮೆನ್. ಹalleluya. ஹalleluya. ಇವತ್ತದು ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. ಆ ಒಂದು ದಿನನೇ ಈ ದಿನ. இன்றைக்கு வெளிப்படையாகிற அந்த தினம் தான் இந்த நாள். அந்த ದಿನಕ್ಕೆ என்ன சொல்றது, ಏನ್ ಹೇಳೋದು? அந்த நாட்களுக்கு தான் என்ன சொல்றோம்? ಆಮೆನ್. 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 ಯಾಕೆ ಈ ಅದಕ್ಕೆ ಏನ್ ಹೇಳೋದು? ಆ ಕೈ ಕೊಡೋದು ಗರಿ. ಆಮೆನ್. ಇದು ಜನಗಳೆಲ್ಲ ಅವ್ರ ಬಟ್ಟೆ, ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆ ಎಲ್ಲ ರೋಡಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಜನಗಳೆಲ್ಲ அவங்க நல்ல வஸ்திரங்களை ரோட்ல போட்டாங்க. ஹalleluya. 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 ಈ ಕತ್ತೆ ಎಂದು ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ನೀನೇ ಕತ್ತ. இந்த கழுதை என்று சொல்கிறது நீங்களும் நானும் தான். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ಯಾವ ಯೋಗ್ಯತೆ ನಮಗಿಲ್ಲ. ஒரு யோகியதை நமக்கு கிடையாது. ಆಮೆನ್. ஹalleluya. ನಾವು ಕೆತ್ತಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದು, நம்ம கட்டப்பட்டவங்களா இருக்கிறோம். ನಮ್ಮ ಕಟ್ಟುಗಳೆಲ್ಲ ಬಿಚ್ಚಲ್ಪಡಬೇಕಾದರೆ, நம்ம கட்டுகளெல்லாம் அழிக்கப்பட வேண்டும். ಬಿಚ್ಚಲ್ಪಡಬೇಕಾದ್ರೆ அவிழ்க்கப்பட வேண்டும்னா ಯೇಸು ಮಾತಾಡಬೇಕು. இயேசு பேச வேண்டும். ಆಮೆನ್. ஹalleluya. ಯೇಸು ಮಾತಾಡಬೇಕಾದ್ರೆ இயேசு பேச வேண்டும்னா ಒಂದು ಶಿಷ್ಯರು ಬೇಕಾಯಿತು. ஒரு சீஷர்கள் வேண்டும். ಆಮೆನ್. ஹalleluya. ಯೇಸು ಹೇಳಿದ ಶಿಷ್ಯರುಗಳೇ ಕರೆದು ಹೇಳಿರೋದು. இயேசு சீஷர்களை கூப்பிட்டு தான் சொன்னாரு. ಏನ್ ಹೇಳಿರೋದು? என்ன சொன்னாரு? ನೀವು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹಳ್ಳಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು. நீங்க பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போக வேண்டும். ಹಳ್ಳಿಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಕತ್ತೆ ಇದೆ. அந்த கிராமத்துல கட்டப்பட்ட ஒரு கழுதை இருக்குது. ಅದು ಕೆಟ್ಟು ಬಿಚ್ಚಿ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ಬೇಕು. அந்த கெட்டை அவிழ்த்து நீங்கள் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். ಯೇಸು ಮಾಡಿರದ ಅದ್ಭುತಗಳು ಅಡೆಯಾಳಗಳು ನೋಡಿದ್ರೆ, இயேசு பண்ணியிருக்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் பார்த்தா, ಆಮೆನ್. ಹalleluya. ஹalleluya. ಸತ್ತೋಗಿರು ಬಂದಿದೆ, செத்து போனவங்க உயிரோட வந்திருக்காங்க. ಆಮೆನ್. ஆமென். ಹalleluya. ஹalleluya. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ದೆವ್ವಗಳೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಹೋಗಿದೆಯೇ? ஜெபம் பண்ணும்போது பேய்கள் எல்லாம் விட்டு ஓடிச்சு. ಏನೇನು ಅದ್ಭುತಗಳು ನಡೆದಿದೆಯೇ? ஏனேனோ அற்புதங்கள் நடந்திருக்கு. ಹಾಗಾದ್ರೆ ಯೇಸು ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರೆ ಸಾಕು. ஆனா இயேசு ஒரு வார்த்தை சொன்னா போதும். ಆಮೆನ್. ஆமென். ಆ ಕತ್ತೆ ಇಲ್ಲಿ ಬರಬೇಕು, அந்த கழுதை இங்க வரணும். ಕಟ್ಟು ಬಿಚ್ಚಲ್ಪಡಬೇಕು. கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும். ಆಮೆನ್. ஆமென். ಯಾಕೆ ಯೇಸು ಅದು ಮಾಡಿಲ್ಲ? எதுக்கு இயேசு அதை பண்ணல? ஹalleluya. ஹalleluya. அவருக்கு ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು, அவருக்கு நல்லா தெரியும், ನನ್ನ ಟೈಮ್ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ, என்னுடைய நேரம் வந்துருச்சு. ಕೆಲ ದಿನಗಳ ಒಳಗಡೆ, சில நாட்களுக்குள்ளாக, ಆಮೆನ್, ஆமென், ನನ್ನನ್ನು ಇವರು, என்னையே இவங்க, ಆಮೆನ್, ஆமென், ಆ ಕ್ರಾಸ್ ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அந்த சிலுவையில் அறைவாங்க. எப்படி அடிப்பாங்க? எப்படி அடிப்பாங்க? அந்த ஆணிಗೆ என்ன சொல்றது? ஆணிಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஆணியில் அறைவாங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ, ಕೈಯಲ್ಲಿ ಹಿಂಗೆ ಆಣಿ ಹಾಕ್ಬಿಟ್ಟಿಗೆ ಚುಚ್ಚಿದ್ರೆ ಹೆಂಗಿರುತ್ತೆ? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, கையில இந்த ஆணி வச்சு அடிச்சா எப்படி இருக்கும்? ಅಡಿಸಿ ಬಾತದ ತೆಗಿಲ್ಲ, ಒಳಗೆ ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗುತ್ತಲ್ಲ. ನಾನು ರೆಡಿ, ಟೆಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, நாங்க ரெடியா இருக்கிற, டெஸ்ட் பண்ணுங்க. ஹalleluya. ஹalleluya. ಬಟ್ ಅದು ತಡೆಯಕ್ಕಾಗಲ್ಲ. ஆனா அது தடுக்க முடியாது. ಕಾಲಲ್ಲಿ ಮುಳ್ಳು ಒಳಗಡೆ ಚುಚ್ಚಿದ್ರೆ, கால்ல ஒரு முள்ளு குத்துனா கூட, ಈ ವ್ಯವಸಾಯ ಮಾಡಕ್ಕೆ ಹಳ್ಳಿಗಳಲ್ಲೆಲ್ಲ ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವಾಗ ಕಾಲಲ್ಲಿ ಮುಳ್ಳೆಲ್ಲ ಹೋಗುತ್ತೆ. இந்த கிராமங்கள்ல விவசாயம் பண்ணும்போது கால்ல முள்ளெல்லாம் குத்தும். ಆಮೆನ್. ஆமென். ಅವಾಗ ಕೆಲವು ತೆಗಿಯಕ್ಕಾಗಲ್ಲ ಆ ಟೈಮಲ್ಲಿ. சில முட்கள் அந்த டைம்ல எடுக்க முடியாது. ಸಾಯಂಕಾಲ ಮನೆಗೆ ಬಂದ ಮೇಲೆ ಹುಡುಕೋದು ಇಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ. சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை தேடுவோம், எங்க குத்தி இருக்குது. ಚುಚ್ತಾನೆ ಇರುತ್ತೆ, அது குத்திக்கிட்டே இருக்கும் அப்படியே. ಆಮೆನ್. ஆமென். ಅದ ನನ್ನ ಕಾಲಲ್ಲಿ ಮುಳ್ಳು ಚುಚ್ಚಿದೆ, ಅದಕ್ಕೆ ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. என்னுடைய கால்ல அந்த முள்ளு குத்தி இருக்கு, அதனால எனக்கு நல்லா தெரியும். ಅದು ಒಂದ್ಸಲ ಸ್ಟೆಪ್ ಇಡುವಾಗ ಅದು ಒಳಗಡೆ ಹೋಗ್ತಾನೆ ಇರುತ್ತೆ, ನೋವು ಹಂಗೆ ಇರುತ್ತೆ. அது ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கும் போது அது உள்ள போயிட்டே இருக்கும், வலி அப்படியே இருக்கும். ಆಮೆನ್. ஆமென். ಎಷ್ಟು ಕಷ್ಟವಾಗಿರುತ್ತೆ, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ಕೈಯಲ್ಲಿ ಚುಚ್ತಾ ಇದೆಯೇ ಆಣಿ, அது கையில ஆணி குத்தும் போது அந்த ಒಂದು ದಿನ ಬರುತ್ತೆ ಮುಂದೆ, அந்த நாள் முன்னாடி வரும். ಆಮೆನ್. ஆமென். ಹalleluya. ஹalleluya. ಬಟ್ ನನ್ನ ಜನರಿಗೆ ನಾನು ಹೇಳ್ಬೇಕು, ನಾನು ಆಮೆನ್ ಅರಸನ್ ಅಂತ ಗೊತ್ತಾಗಬೇಕು. என்னுடைய மக்களுக்கு நான் சொல்ல வேண்டும், நான் தான் அரசன் என்று, நான் தான் ராஜா என்று. ನಾನು ಇಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕಾಗಿಲ್ಲ ಸಮಯ ಬಂದಿದೆ. நான் இங்கிருந்து போக வேண்டிய நாட்கள் வந்தது. ನಾನು ಹೋಗಿದ ಮೇಲೆ ಈ ಸೇವೆ ಮಾಡಕ್ಕೆ ಶಿಷ್ಯರುಗಳು ಬೇಕು. நான் போனதுக்கு அப்புறம் இந்த சேவை பண்றதுக்கு சீஷர்கள் வேண்டும். ಈ ಶಿಷ್ಯರುಗಳೇ ನೋಡಿ ಹೇಳಿದ ಒಂದು ಮಾತು, இயேசு சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, ಜನರ ಹತ್ರ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ ಮಾತು, ஜனங்ககிட்ட பேசின அந்த வார்த்தை. ಆಮೆನ್. ஹalleluya. ನಾನು ಹೋಗೋದು ಒಳ್ಳೇದೇ, நான் போகிறது நல்லதுதான். ನಾನು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಮ್ಗೊಂದು ಒಳ್ಳೆ ಮನೆ ಕಟ್ಟಿ ಅಲ್ಲಿ ಹಾಕ್ತೀನಿ. நான் அங்க போய் உங்களுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி வைக்கிறேன். ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಗೊತ್ತ ಅಲ್ಲಿ ಮನೆ ಇರೋದು? எத்தனை பேருக்கு தெரியும் அங்க ஒரு வீடு இருக்குதுன்னு? ஆமென். ಹalleluya. ஹalleluya. ಒಳ್ಳೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದೆ, ஒரு நல்ல வீடு அங்க இருக்குது. ಈ ತರ ಮನೆಗಳಲ್ಲ ಅಲ್ಲಿ. இந்த மாதிரி வீடு இல்ல அங்க. ಯಾವ್ದಲ್ಲಿ ಮನೆ ಕಟ್ಟೋದ್ರಲ್ಲಿ? எதுல வீடு கட்டி இருக்காங்க? ವಜ್ರ, ಏನೇನು ವಜ್ರ, ವೈಡೂರ, ಮರದಾಗ, ಅದು ಕನ್ನಡದಲ್ಲಿ. ಓಕೆ, ಅದಲ್ಲ. ಆಮೇಲೆ ಗೋಲ್ಡ್, ಇದರೆಲ್ಲ ಒಂದು ಮನೆ.
ಈಗ ಗೋಲ್ಡ್ಗೆ 1.5 ಲಕ್ಷ. இப்போ தங்கத்துக்கு 1.5 லட்சம். Hallelujah. ஹalleluya. Amen. Amen. ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಮನೆ ಇರೋದೇ ಏನು? அங்கே நமக்கு வீடு இருக்குது. Hallelujah. Amen. ಎಷ್ಟು ಕಾಸು ಕೊಟ್ಟು ತಗೊಳ್ಳಕ್ಕಾಗಲ್ಲ. எவ்வளவு காசு கொடுத்தாலும் அதை வாங்க முடியாது. Amen. Amen. ನಮಗಾಗಿ ಈಗ ಅವರು ಪಿತಾವಾದ ದೇವರ ಹತ್ರ ಅವರು ನಮ್ಮ ಪಾಪಗಳು ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಎಂದು ಮಾತಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. நமக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் நம்மளுடைய பாவங்களை மன்னி என்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ಆಮೆನ್. ஆமென். ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. எல்லா நேரத்திலும் நம்மளால ஜெபிக்க முடியாது. ಆಮೆನ್. ஆமென். ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇರಕ್ಕಾಗಲ್ಲ. எல்லா நேரத்திலும் நம்ம பரிசுத்தமா இருக்க முடியாது. ಆಮೆನ್. ஆமென். ಆದರೆ ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ. ஆனாலும் ஆண்டவர் நம்மளிடத்தில் எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார். ಎಷ್ಟೋ ಸಂಸ್ಥೆ ನಾನು ಈ ನಮ್ಮ ಸಭೆಯ ಬಗ್ಗೆ ನಾನು ನೋಡುವಾಗ ಇಬ್ಬರು ಮನೆಗಳಲ್ಲಿ ತುಂಬಾ ಒಂದು ಕಷ್ಟದಲ್ಲಿದೆ. நம்ம சபையில இப்ப பார்க்கும்போது 2 வீடுகள்ல ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. ಆಮೆನ್. ஆமென். ಒಂದು ನಮ್ಮ ಮನುಷ್ಯಮಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಒಬ್ಬರ ಜೊತೆಲಿ ಇರಬೇಕು. ஒன்று நம்ம வனிஷ்மா சிஸ்டருக்கு யாராச்சும் கூட ஒருத்தவங்க இருக்கணும். ಅವಳಿಗೆ ಒಬ್ಬರು ಇರಲಿ. ಅವಳು ಎಂತ ನೆಲೆಮೆಯಲ್ಲಿ ಇருந்து ಫಸ್ಟ್ ಇಲ್ಲಿ ಬಂದರೆ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು. அவங்க எந்த நிலைமையில இருந்தாங்க முதல்ல இருந்து இங்க வர்றவங்களுக்கு தெரியும். ಯಾರೇ ಒಳಗಡೆ ಅವ್ರು ಬರಲ್ಲ ಅವಳು. யார்? ಆಲಯಕ್ಕೆ ಒಳಗಡೆ ಅವ್ರು ಬರಲ್ಲ. ஆலயத்துக்குள்ளேயே அவங்க வரமாட்டாங்க. ಓ ತುಂಬಾ ಸೌಂಡ್ ಆಗಿ ಕಣ್ಣೀರು ಬಿಡ್ತಾಳ ಅವರು. ரொம்ப சவுண்ட் விட்டு அழுவாங்க. ಒಂದ್ಸಲ ನಾನು ಸಿಸ್ಟರ್ ಮೆಸೇಜ್ ಹೇಳಿದೆ, ನೋಡಿ ಏನ್ ಹೇಳಿದೆ ಪರವಾಗಿಲ್ಲ ನೀವು ಕರ್ಕೊಂಡು ಒಳಗೆ ಬಂದ್ರಿ. ஒரு டைம் மெசியா சிஸ்டருக்கு நான் இப்படி சொன்னேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல நீங்க உள்ள கூட்டிட்டு வாங்க. 21 ದಿನ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಬಂದ್ರು. 21 நாட்கள் உபவாச பிரார்த்தனைக்கு இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ಕಮಿಂಗ್ ಮೇ ಮಂದಲ್ಲಿ ನಮಗೆ 21 ದಿನ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಯುತ್ತೆ. வருகிற மே மாசத்துல 21 நாள் உபவாச பிரார்த்தனை இங்க நடக்கும். ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, நான் சொல்றேன், ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಆಗಿರುತ್ತೆ. அந்த ஒரு ஜெபம் பயங்கர ஜெபமாக இருக்கும். Hallelujah. ஹalleluya. ಅದು ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ಎಲ್ಲರೂ ಒಂದೊಂದು ದಿನ ಯಾವುದಾಗಲಿ ಒಂದು ಟೈಮ್ ಆಗಲಿ ನೀವು ಅಟೆಂಡ್ ಮಾಡಬೇಕು. மேக்ஸிமம் ஏதாச்சும் ஒரு டைம்லயாச்சும் நீங்க அதை வந்து அட்டெண்ட் பண்ணணும். ಎರಡನೇದು ನಮ್ಮ ಸ್ಟಾನ್ಲಿ ಬ್ರದರ್ ತಂದೆ ಅಮ್ಮ ಇಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಆ ತಂದೆ ಒಂದು ಸ್ಟ್ರೋಕ್ ಆಗಿ ಮಲಗಿದೆ. ಒಬ್ಬರ ಸಪೋರ್ಟ್ ಇಲ್ಲದ ಜೀವನ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. இரண்டாவது நம்ம ஸ்டான்லி பிரதர் அவங்களுடைய தகப்பனார் தாயார் இங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்டாக் வந்திருக்குது. ஒருத்தர் சப்போர்ட் இல்லாம அவங்களால தூங்க முடியாது. ಅದು ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರಿಗೂ ಏನು ಕಷ್ಟಗಳಿಲ್ಲ. அதை விட்டு நம்ம சபையில வேற யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்ல. ಏನಿದೆ ಕಷ್ಟ? என்ன இருக்குது? ದುಡ್ಡು ಸಮಸ್ಯೆ ಎಲ್ಲರಿಗೂ ಇದೆ. காசு பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்குது. ಅದು ಕಾಮನ್. ಅದೇ ಬರುತ್ತೆ. அது காமன் பிரச்சனை. ಈ ಕ್ಲೈಮೇಟ್ ಚೇಂಜ್ ಆಗುವಾಗ ರೋಗಗಳು ಬರೋದು ಸಾಧಾರಣ. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது வியாதிகள் வருவது அது சாதாரணம். ಆಮೇಲೆ ಅದು ನಾವು ತಡೆಯಕ್ಕಾಗಲ್ಲ. அது நம்மளால தடுக்க முடியாது. ಅದು ಬರುತ್ತೆ, ಅದು ಬಾಟಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇರುತ್ತೆ. அது வந்து போய்கிட்டே இருக்கும். ಇದು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಏನ್ ಕಷ್ಟ ನಮಗಿದೆ? இதை விட்டு நமக்கு வேற என்ன கஷ்டம் இருக்குது? ಹಲೋ, ನಾವು ಹೇಳೋದು நம்ம சொல்றது ಕಷ್ಟ ಇದೆಯೇ, ಅಯ್ಯೋ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಹಂಗಾಗ್ತಾ ಇದೆ, ಹಿಂಗಾಗ್ತಾ ಇದೆ, ಅದಾಗ್ತಾ ಇದೆ. ஐயோ கஷ்டம் இருக்குது, அப்படி ஆகுது இப்படி ஆகுது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்போம். ಕರೆಕ್ಟಾಗಿ ಹೇಳಿ, ದಿನವೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ. கரெக்டா சொல்லுங்க, டெய்லி ஜெபம் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ಆಮೆನ್. ஆமென். ಹalleluya. ஹalleluya. ಓಕೆ, ಎಷ್ಟು ಟೈಮ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? Yes. How many time? Hours, how many hours? 10 minutes, 15 ಎಷ್ಟರ minutes. ನೇರ ಒಂದು ಟೈಮ್ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಟೈಮ್ ಎಷ್ಟು? ಹೌ ಮೆನಿ ಟೈಮ್ ಅಂದರೆ ಹೌ ಮಚ್ ಟೈಮ್ ಅಲ್ಲ, ಹೌ ಮೆನಿ ಟೈಮ್? No, times, hours. 10 minutes, for example, 10 minutes or 15 minutes, 1 hour. ಎಷ್ಟು ಟೈಮ್? ಅದೆಲ್ಲ ಹೇಳ್ಬಾರ್ದು, ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. அதெல்லாம் கேட்க வேண்டாம், நாங்க ஜெபம் பண்ணுவோம். ಇಂಥ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ಈ ಗೋಡೆ ಮೇಲೇನೆ ಹೋಗಲ್ಲ. இந்த ஜெபங்கள் இந்த ஓட்டுக்கு மேல கூட போகாது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳೋ ಪ್ರಕಾರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾಗಿದ್ದ ಒಂದು ದಿನದ ಸಮಯವೆಂದು ಹೇಳೋದು, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு நாட்களுடைய சமயம் என்பது ಒಂದು ದಿನಕ್ಕೆ 24 ಗಂಟೆ. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ಆಮೆನ್. 2 ಅವರ್ 40 ನಿಮಿಷ ಒಂದು ದಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. 2 hours 40 minutes ஒரு நாள் நம்ம பிரேயர் பண்ணணும். ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನಾನು ಬೆಳಗ್ಗೆ ಮಾಡ್ತೀನಿ, ಮಧ್ಯಾಹ್ನ ಮಾಡ್ತೀನಿ, ಸಾಯಂಕಾಲ ಮಾಡ್ತೀನಿ, ಮಲ್ಕೊಳ್ಳೋಕೆ ಮುಂಚೆ ಮಾಡ್ತೀನಿ. நம்ம சொல்லுவோம், காலையில பண்றேன், மத்தியானம் பண்றேன், சாயந்தரம் பண்றேன், தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவேன். ಎಷ್ಟು ಟೈಮ್ ಮಾಡ್ತೀರಾ? எவ்வளவு நேரம் பண்றீங்க? ಡೈಲಿ 2 ಅವರ್ 40 ನಿಮಿಷ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದ್ರ ಕೈ ಇದೆ. டெய்லி 2 மணி நேரம் 40 நிமிஷம் பிரேயர் பண்றவங்க கை தூக்குங்க. ತುಂಬಾ ಸಂತೋಷ, ரொம்ப சந்தோஷம். ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஏன் தெரியுமா? ಯಾರು ಸುಳ್ಳು ಹೇಳಿಲ್ಲ, யாரும் பொய் சொல்லல. ಒಳ್ಳೇದು. நல்லது.
ನಾವು ನಿಜ ಹೇಳ್ಬೇಕು. நம்ம நிஜம் சொல்லணும். ಇಂಥ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ಇದು ನೋಡಿಲ್ಲದೆ ದೇವರು ನಮಗಾಗಿ ನಮ್ಮ ಯೇಸಪ್ಪ ಅಲ್ಲಿ ಅವರು ಮಾತಾಡ್ಕೊಂಡ್ರೆ ನಮ್ಮ ಪ್ರೊಟೆಕ್ಷನ್ಗಾಗಿ ಅವರಿದ್ದಾರೆ. இந்த சூழ்நிலைகள் நேரங்கள் பார்த்து ஆண்டவர் நமக்காக அங்க பேசிட்டு இருக்கிறாரு, நமக்காக அவர் ப்ரொடெக்ட் பண்றாரு. ಆಮೇನ್ ஆமென். ಕಂಪಲ್ಸರಿ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, கண்டிப்பாக நான் சொல்றேன், ಒಂದು ದೇವರ ಗಿಫ್ಟ್ ನಿಮ್ಗೆ ಬೇಕಾದ್ರೆ, ஆண்டவருடைய gift உங்களுக்கு வேணும்னா, ನೀ ದೇವರಿಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ, நீங்க ஆண்டவருக்காக சேவை பண்ணணும்னா, ಆ ಒಂದು ಆಸೆ ಇದ್ರೆ, அந்த ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, ಆಮೇನ್, ಮಿನಿಮಮ್ குறைந்தது 3 hours ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ದಿನ ಎವ್ರಿಡೇ. 3 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ண வேண்டும் ஒவ்வொரு நாளும். ಯಾರು ಮಾತಾಡ್ತಾನೆ ಇಲ್ಲ, யாரும் பேசவே மாட்டேன்றீங்க. ஹalleluya ஹalleluya. ಬಟ್ ನಮಗೊಂದು ಕಷ್ಟ, ಒಂದು ವ್ಯಾಧಿ ಬಲವೀನ ಬರಲಿ, நமக்கு ஒரு கஷ்டம், வியாதி, பலவீனம் வரட்டும், 4 hours ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். ಹಲೋ ஆமென். ಈ ಸಂತೋಷವಾಗಿರುವಾಗ ಅಧಿಕ ಸಮಯ ದೇವರು ಕೊಡಬೇಕು. சந்தோஷமாக இருக்கும்போது அதிக நேரம் ஆண்டவருக்கு ஒதுக்க வேண்டும். ಕಾಯಿಲೆ ಇರುವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, கஷ்டம் வரும்போது ஜெபம் பண்ணலனாலும் பரவாயில்ல, ದೇವರು ಕಾಪಾಡ್ತಾರೆ, ஆண்டவர் காப்பாத்துவார். ஹalleluya ஹalleluya. ಈ ಒಳ್ಳೆ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆಲ್ಲ ಸೇವಿಂಗ್ಸ್ ಆಗಿರುತ್ತೆ. இந்த நல்ல நேரங்கள்ல நம்ம ஜெபம் பண்றதெல்லாம் நமக்கு ஒரு சேவிங்ஸா ಆ இருக்கும். ಕಷ್ಟಗಳ ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗೆ ನಾನೆಲ್ಲ ದುಃಖವಿರುವಾಗ ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, அதாவது துக்கம் இருக்கும்போது, அந்த கஷ்டத்தின் நேரங்கள்ல நமக்கு நல்லா ஜெபம் பண்ண முடியாது. ಟೆನ್ಷನ್ ಇರುವಾಗ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, டென்ஷன் இருக்கும்போது பிரேயர் பண்ண முடியாது. ಆರಂಭ ಮಾಡ್ತೀನಿ ಅಪ್ಪ ಇದರ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ வேண்டுதல் பண்ணுவோம், ஆண்டவரே இப்படி பண்ணணும்னு. ஆனா ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಗಿಯೋಕೊಳ್ಳೋಣ ನಾವು ಚೆನ್ನೈಲೋ ಇಲ್ಲ ಹೈದರಾಬಾದ್ ಎಲ್ಲಿ ಇರ್ತೀವಿ, ஆனா ஜெபம் முடியறதுக்குள்ள நம்ம சென்னையிலோ ஹைதராபாத்லயோ இருப்போம், ಎಲ್ಲಿನೋ ಇರ್ತಾರೆ, எங்கேயோ இருப்போம். ಅದು ಪ್ರಾರ್ಥನೆ ಅಲ್ಲ, அது ஜெபம் அல்ல. ಆಮೆನ್ ஆமென். ಹalleluya ஹalleluya. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಈಗ ಹೇಳಿದ್ದು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ அந்த ಕತ್ತೆ ಬಿಚ್ಚಿಕೊಂಡು ಬರಬೇಕು. இயேசு கிறிஸ்து இப்ப சொல்லியிருக்கிறது, அந்த கட்டப்பட்ட கழுதையை அவிழ்த்து கொண்டு வர வேண்டும். ನೀ ಅದು ಕಲಿಬೇಕು ಹೆಂಗಂದ್ರೆ, நீங்க அதை எப்படின்னு கத்துக்க வேண்டும். ಆಮೆನ್ ஆமென். ಎಷ್ಟು ಜನರು ಆ ಥರ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, எத்தனை ஜனங்கள் அந்த மாதிரி வேலையை பார்க்கறாங்க. ಅದೇ ಸುವಾರ್ತೆ ಹೇಳಬೇಕು, அந்த சுவிசேஷம் நம்ம சொல்ல வேண்டும். ಆ ಸುವಾರ್ತೆ ಹೇಳೋದಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧರಾಗಬೇಕು, அந்த சுவிசேஷம் சொல்றதுக்கு நம்ம தகுதியாக வேண்டும். ಅನ್ನಿಸಿ ಒಂದೇ ಸಲಿಯಿಂದ ಆಗಬೇಕು, ನೀವು ಒಂದು ತಿಂಗಳು ಆಗಿಲ್ಲ, அந்த நிசி சிஸ்டர் இந்த ஆலயத்துக்கு வந்து 1 மாசம் கூட ஆகல, ಬಟ್ ಅವಳು ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿನೇ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದೆ, ஒரு ஃபேமிலியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ಇವತ್ತು ಆ ಸಿಸ್ಟರ್ ಕರ್ಕೊಂಡು இன்னைக்கு ಬಂದಿದೆ, அந்த சிஸ்டர் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆமென். ಆ ತಾಯಿ ಅಲ್ಲಿ அந்த தாயார், ನಮ್ಮ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಬರೆದ ತಾಯಿ, நம்ம ஸ்டான்லி பிரதர் அவங்க தாயார், ಒಂದು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, இன்னொரு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி, ಅವರ ಹತ್ರ ಹೇಳಿ, அவங்க கிட்ட சுவிசேஷம் சொல்லி, ನಿಮ್ಮ ಕಷ್ಟಕ್ಕೆ ಬಿಡುಗಡೆ ಆಗಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಸಲ ಆಗಲಿ ನಮ್ಮ ಚರ್ಚಿಗೆ ಬಂದು ನೋಡಿ ಅಂತ ಹೇಳಿ, உங்க கஷ்டத்துக்கு விடுதலை வேணும்னா ஒரு டைம் ஆச்சு எங்க சர்ச்சுக்கு வந்து பாருங்கன்னு சொல்லி, ಆಮೆನ್, ஆமென், ಅವರು ಈ ಚರ್ಚಿಗೆ ಬಂದು அவங்க இந்த சபைக்கு வந்து ಅವ್ರಿಗೂ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಆಗಿ, அவங்களுக்கு ஒரு விடுதலை பெற்று 5 ವರ್ಷ ನಾವು ಹೇಳ್ಬೋದು, 7 ವರ್ಷ ಹೇಳ್ಬೋದು, ಎಷ್ಟು ಆತ್ಮಲನ್ನೇ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಾ. 5 வருஷமா இருக்கட்டும், 7 வருஷமா இருக்கட்டும், எத்தனை ஆத்மாக்களை நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. ಆಮೆನ್. ஆமென். ಈ ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ಪಕ್ಕದ ಹಳ್ಳಿಗೆ ಹೋಗಿ, பக்கத்து கிராமத்துக்கு போங்க, ನಮ್ಮ ಪಕ್ಕದ வீட்டுக்கு போங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்கு போங்க, ಕೆಟ್ಟಪಟ್ಟವರ ಕೆಟ್ಟಗಳು ಬಿಚ್ಚಬೇಕು, கெட்டப்பட்டவர்களுடைய கெட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். ಆಮೆನ್, ஆமென். ஹalleluya, ஹalleluya. ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ರೆ, ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமா இருந்தா, ಆಮೆನ್, ஆமென், ನೀವು ಹೇಳು ನಡೆಯುತ್ತೆ, நீங்க சொல்லுகிறது ಬಟ್ நடக்கும். ಅದು ಪವಿತ್ರಾತ್ಮ ಇರಬೇಕು. அது பரிசுத்த ஆவியாக இருக்க வேண்டும். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿ ಮಾತಾಡಕ್ಕೆ 7 ದಾರಿಗಳಿವೆ. பரிசுத்த ஆவி நம்ம கிட்ட பேசுறதுக்கு 7 வழிகள் இருக்கிறது. ಅದೇ 7 ದಾರಿಗಳ ಮೂಲವಾಗಿ ಸೈತಾನ ಮಾತಾಡ್ತಾನೆ. அந்த 7 வழி மூலமாக சாத்தானும் பேசுவான். ನಮ್ಮ ಮಾನಸಿಕವಾಗಿ ನಮಗೆ ಯೋಜನೆಗಳು ಮಾತಾಡ್ತವೆ. நம்மளுடைய மாம்சத்துல இருக்கிற அந்த யோசனைகளும் பேசும். ಆಮೆನ್. ஆமென். ನಮ್ಮ ಪ್ರಾಣನೂ ಮಾತಾಡ್ತವೆ. நம்மளுடைய உயிரும் பேசும். ಆಮೆನ್. ஆமென். ಹalleluya. ஹalleluya. ಬಟ್ ನಾವು ಕೇರ್ಫುಲ್ ಆಗಿರಬೇಕಾಗಿದ್ದು ದೇವರು ಮಾತಾಡಿದ್ದು. நம்ம கவனமா இருக்க வேண்டியது ஆண்டவர் பேசினது. ಆಮೆನ್. ஆமென். ಹalleluya. ஹalleluya. ದೇವರು ಈಗ ರೇವತಿ ಮೂಲವಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರೆ, இப்போ ஆண்டவர் நம்ம ரேவதி சிஸ்டர் மூலமா பேசினா, ಆಮೆನ್, ஆமென், ನೆಕ್ಸ್ಟ್ ಅದೇ ರಿಪೀಟ್ ದೇವರು ಅವರ ಹತ್ರ ಮಾತಾಡೋದು. அது திரும்ப திரும்ப அது ஆண்டவர் அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. ಇನಿ ಬೇರೊಬ್ಬರ ಮೂಲವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಕನ್ಫರ್ಮ್ ಮಾಡ್ತಾರೆ. இனி வேற ஒருத்தர் மூலமா அது வந்து பேசுவாரு. ಆ ಮಾತು ಕೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, அந்த வார்த்தையை கேட்கலாட்னா ಇನಿ ಒಬ್ಬರು 3 ಜನ ಮೂಲವಾಗಿ ಕನ್ಫರ್ಮ್ ಮಾಡ್ತಾರೆ ದೇವರು. இன்னொரு 3வது ஆள் மூலமா ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுவாரு. ರೇವತಿ ಸಿಸ್ಟರ್ ಮೂಲವಾಗಿ ಅದೇ ಮಾತು ಕಂಟಿನ್ಯೂ ಮಾತಾಡಲ್ಲ. ரேவதி சிஸ்டர் வந்து அதை திரும்ப திரும்ப பேச மாட்டாங்க. ஏன்னா ದೇವರು ಅವರ ಹತ್ರ ಹಂಗೆ ಮಾತಾಡಲ್ಲ. ஏன்னா ஆண்டவர் அப்படி அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. ದೇವರು ಮಾತಾಡೋದು ನೀವು ಹೊಸದೇ ಮಾತಾಡೋದು. ஆண்டவர் புதுசா தான் பேசுவாரு. ಕೇಳಬೇಕಾಗಿರೋದು ನಮ್ದು ಜವಾಬ್ದಾರಿ. கேட்க வேண்டியது நம்முடைய
வேலை. ಬೇರೆ ದೇವರ ಮಕ್ಕಳ ಮೂಲವಾಗಿ ಬೇರೆಯವ್ರ ಮೂಲವಾಗಿ ದೇವರು ಮಾತಾಡ್ತಾರೆ. வேற தேவ பிள்ளைகள் மூலமா ஆண்டவர் பேசுவாரு. Hallelujah. 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 ಇದೆಲ್ಲ ನಾನು ಏನು ಕೇಳ್ತಾ ಇದೀನಿ ಅಂದ್ರೆ, இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, ಇದರ ಒಂದು ಟಿಪ್ಸ್. ದೇವರು ಮಾತಾಡಿದ ಇಲ್ವಾ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಕಂಟಿನ್ಯೂ ಒಬ್ಬರು ಬಂದು ಹಿಂಗೆ ಹೇಳಿದ್ರೆ ಅದೇ ಮಾತು ಮಾತಾಡಿದ್ರೆ ದೇವರು ಹೇಳಿದಲ್ಲ. இதெல்லாம் ஒரு டிப்ஸ். ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரா எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி நான் சொல்லுகிறது. ಹೇಳಿದ ಮತ್ತು ಮತ್ತೆ ಕೊನೆ ಹೇಳಲ್ಲ. சொன்ன வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்ல மாட்டாங்க. ಬಟ್ ದೇವರ ಕುರುಬನ ಹತ್ರ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. ஆண்டவருடைய மேய்ப்பர்கிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு. ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஏன் தெரியுமா? ಈ ಮರಿಗಳನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನಡೆಸಬೇಕಾಗಿರೋದು ಅವರ ಜವಾಬ್ದಾರಿ. இந்த ஆடுகளை நன்றாக நடத்த வேண்டியது அவருடைய கடமை. ಆಮೆನ್. ஆமென். ಅದೇ ತರ ದೇವರು ಎಲ್ಲರ ಹತ್ರ ಮಾತಾಡಲ್ಲ. அதே மாதிரி ஆண்டவர் எல்லார்கிட்டயும் பேச மாட்டாரு. ರಿಪೀಟೇಷನ್ ಇರಲ್ಲ. ರಿಪೀಟ್ பண்ண மாட்டாரு. ಯಾಕಂದ್ರೆ ಒಂದು ತಂದೆ ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಇಲ್ಲ ತಾಯಿ ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೆಂಗೆ ಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ ಜವಾಬ್ದಾರಿಯಾಗಿ ನಡೆಸ್ತಿರೋ ಅದೇ ತರ ಕುರುಬನ ಹತ್ರ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ಅವನಿಗೆ ಹೇಳು ನೀನ್ ಸರಿ ಇಲ್ಲ, ನೀನ್ ಮಾಡೋದು ತಪ್ಪು ಅಂತ ಹೇಳ್ಬೇಕಾಗಿರೋದು ಕುರುಬನದ ಜವಾಬ್ದಾರಿ. எப்படி ஒரு தாய் தந்தை பிள்ளைகளை அவங்க நல்வழியில நடத்துறாங்களோ அதே மாதிரி மேய்ப்பனத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, அவங்க பண்றது சரியில்லை, அவங்க நேர்வழியில நடத்து அப்படின்னு பண்றது வந்து மேய்ப்பனுடைய கடமை. ಅಂದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾಗ, அதாவது பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கும்போது ನಾವು ದಿನವೂ ಕೇಳ್ಬೇಕು. நம்ம டெய்லி கேட்கணும். ಇವತ್ತೊಬ್ಬರ ಹತ್ರ ಆಗ್ಲಿ ನಾನಪ್ಪ ಸುವಾರ್ತೆ ಹೇಳ್ಬೇಕು. இன்னைக்கு ஒருத்தர்கிட்டயாச்சும் ஆண்டவரே நான் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ಆವಾಗ ಈ ಸತ್ಯ ಕೇಳಬಹುದು. அப்பதான் இந்த சத்தம் நம்ம கேட்க முடியும். ಪಕ್ಕದ ಹಳ್ಳಿಗೆ ಹೋಗಿ, பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து கிராமத்துக்கு போய், ಕೆತ್ತಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಕತ್ತೆ ಇದೆ, கட்டப்பட்ட ஒரு கழுதை இருக்குது, அதை ಬಿಚ್ಚಿಕೊಂಡು ಬಾ. அதை அவிழ்த்து கொண்டு வா. ಏನಕ್ಕೆ அதை ಬಿಚ್ಚಿಕೊಂಡು ಬರಬೇಕು? எதுக்காக அதை அவிழ்த்து கொண்டு வர வேண்டும்? ಆಮೆನ್. ஆமென். ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅದು ಬಿಚ್ಚಿಕೊಂಡು ಬರಬೇಕು? எதுக்காக அதை அவிழ்த்து கொண்டு வர வேண்டும்? ಮೂರನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡೋದು, 3வது வசனத்துல பார்க்கும்போது, ಯಾವನಾದರೂ ನಿಮಗೆ ಏನಾದರೂ ಹೇಳಿದರೆ ಇದೇ ಬಿಚ್ಕೊಂಡು ಬರ್ಬೇಕು. ಈಗ ಯಾರಾದ್ರು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಮನೇಲಿ ಹೋಗಿ ಒಂದು ಬಿಚ್ಕೊಂಡು ಬರೋಕ್ಕಾಗತ್ತಾ? பக்கத்து வீட்டுல போய் அவிழ்த்து கொண்டு வர முடியுமா? ಪಕ್ಕದ ಮನೇಲಿ ಸುಮ್ಮನೆ ಹೊರಗಡೆ ನುಗ್ಗಕ್ಕಾಗತ್ತಾ? பக்கத்து வீட்டுல சும்மா போக முடியுமா? இல்ல. ಆಮೆನ್. ஆமென். ನಾವು ಒಬ್ಬರ ಹತ್ರ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ಸಾಕು, ಅವರು ನಮ್ಮ ಹತ್ರ ಬರ್ತಾರೆ. நம்ம ஒருத்தரத்துல அன்பா பேசினா போதும், அவங்க நம்ம இடத்துல வருவாங்க. ನಮ್ಮಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ಇದೆ. ನಮ್ಮ ಬ್ರೀತಿಂಗ್ ವರೆಗೂ, ನಮ್ಮ ಶ್ವಾಸ ಉಸಿರಲ್ಲಿ ಬರೇ ಒಂದು ಅಭಿಷೇಕವಿರುತ್ತೆ. நம்மளிடத்துல பரிசுத்தாவி இருந்துச்சுன்னா நம்மளுடைய மூச்சு இருக்கும் வரை அந்த ஒரு அபிஷேகம் இருக்கும். ಆಮೆನ್. ஆமென். ನಾವು ಉಸಿರಲ್ಲಿ ಬರೇ ಉಸಿರು ಬಿಡುವಾಗೇನೋ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರೆಸೆನ್ಸ್ ಇರುತ್ತೆ. அந்த மூச்சு விடும்போது அதுல ஒரு பிரசன்ஸ் இருக்கும். ನೀ ಕೈ ಮುಟ್ಟುವಾಗ ಒಂದು ಪ್ರೆಸೆನ್ಸ್, ಒಂದು ಅಭಿಷೇಕ ಇರುತ್ತೆ. நீ கை வச்சா கூட அதுல ஒரு அபிஷேகம் இருக்கும். ಮಾತಾಡುವ ಒಂದು ಅಭಿಷೇಕ நீ ಇರುತ್ತೆ. பேசினாலும் ஒரு அபிஷேகம் இருக்கும். ನಾನು ಯಾರು ಇಲ್ಲದ ಅಂಗಡಿಗಳಿಗೆ ಹೋಗೋದು, நான் யாரும் இல்லாத கடைக்கு தான் போறது. ಆಮೆನ್. ஆமென். ಬಟ್ ನಾನು ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಒಂದು 2-5 ನಿಮಿಷ ಹೊರಗಡೆ, நான் உள்ள போய் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ಆ ಜಾಗ ಫುಲ್ ತುಂಬುತ್ತೆ. அந்த இடம் ஃபுல்லா நிறைஞ்சிரும். ಆಮೆನ್. ஆமென். ಅಂದ್ರೆ ದೇವರ ಅಭಿಷೇಕ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ರೆ ಇದೆಲ್ಲ ಒಂದು ಸೈನ್. அப்படின்னா ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஒரு அடையாளம். ನಾವೆಲ್ಲ ಒಂದು ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ ಆ ಮನೆಗೆ ಬಿಡುಗಡೆನೆ. நம்மெல்லாம் ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டுக்கு அது விடுதலை. ಸುಮ್ಮನೆ ಕಾಲಾಗಿದ್ರೆ ಸಾಕು, சும்மா கால் வச்சா போதும். ಆಮೆನ್. ஆமென். ಕಟ್ಟಾಯ ಆ ಮನೆಗೆ ಬಿಡುಗಡೆ ಅಂದ್ರೆ ಬಿಡುಗಡೆ, ಒಂದು ಸಮಾಧಾನ ಆಶೀರ್ವಾದ ಅಲ್ಲೇ ಬಂದಿದೆ. நிச்சயமாக அந்த வீட்டுக்கு ஒரு விடுதலை, சமாதான, ஆசீர்வாதம் அந்த இடத்துல வரும். ಹೋಗಿ ಶೌಟ್ ಮಾಡಬೇಕು, ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು, ಪ್ರೇಯರ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. போய் கத்தணும், ஆராதனை பண்ணணும், ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ಕಾಲಿಟ್ರೆ ಸಾಕು, கால் வச்சா போதும். ಬಟ್ ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಿನ ದೇವರು ಮಾತ್ರ ನನಗೊಳ್ಳೆ ಇರಬೇಕು. ஆனா நல்ல மனசாகி அந்த ஆண்டவர் மட்டும் தான் நமக்குள்ள இருக்க வேண்டும். ಅದೇ ಬಿಟ್ಟು ನಾನು ಮನೆಗೆ ಹೋಗಿ, அதை விட்டு அந்த வீட்டுக்கு போனா, ಒಳ್ಳೆ ಮನೆಯಲ್ಲಿದ್ದಾರಪ್ಪ, ಒಳ್ಳೆ ಮನೆಯಲ್ಲಿದೆ, நல்ல வீட்டுல இருக்கிறாங்க, ನಮ್ಗೆ ಇಂತರ ಮನೆ ಇಲ್ಲ, நமக்கு இந்த மாதிரி வீடு இல்ல, ಏನ್ ಕಾರ್ ಇಟ್ಕೊಂಡಿದೆ, என்ன கார் வச்சிருக்காங்க, ಏನ್ ಡ್ರೆಸ್ಸು, என்ன ட்ரெஸ், ಕೊಡುಕರ ಸಾಪಾಡು, என்னென்ன சாப்பாடு, ಓ அந்த ಮನಸ್ಸಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಏನು ನಡೆಯಲ್ಲ. அந்த மனசுல போனா ஒண்ணுமே நடக்காது. ಅದು ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? புரிகிறதா? ஹalleluya. ஹalleluya. ಹಂಗಿಲ್ಲ, அப்படி இல்ல. ನಮಗೆ ಬರಬೇಕು, ಓ ದೇವರು ಎಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವಾಗಿಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்ம மனசுல ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. ಚೆನ್ನಾಗಿ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ, நல்ல யோசனை பண்ணுங்க. ನೀವು ಹಳ್ಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಂದು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಕತ್ತೆ ಬಿಚ್ಚಿಕೊಂಡು ಬರಬೇಕಾದ್ರೆ, ಆ ಒಂದು ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರಬೇಕಾದ್ರೆ ನಿನ್ನ ಹೃದಯವೋ, ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು, ನಿಮ್ಮ ಪ್ರಾಣನು ಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. நீங்க அந்த கிராமத்துல போய் அந்த கட்டப்பட்ட கழுதைய அவிழ்த்து கொண்டு வரணும்னா உங்க இருதயத்துல அந்த சுத்தம், அந்த சமாதானம் எல்லாமே உங்க இருதயத்துல இருக்க வேண்டும். ಆಮೆನ್. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಆತ್ಮನಲ್ಲಿ, ಪ್ರಾಣದಲ್ಲಿ, ಶರೀರದಲ್ಲಿ
ஆவியிலும் உண்மை உயிரிலும் அந்த சரீரத்திலும் ஆவி ஆத்ம ஆவி ஆத்ம சரீரத்துல ஆமென் அமேன் ಹಿಂಗೆಲ್ಲ ಮಾಡಿದ್ರೆ அமேன் இப்படி எல்லாம் பண்ணா ಆಮೇನ್ அமேன் ನಮಗೆ ಅದರ ಇದೆ நமக்கு அந்த மாதிரி இருக்குது ಕಣ್ಣಲ್ಲಿ ಮಾಡಲ್ಲ கண்ணுல பண்ண மாட்டோம் Hallelujah. அல்லேலூயா ಎಲ್ಲ ಕ್ಯಾಮರಾಗಳು ದೇವರಿಗೆ எல்லா கேமராவும் ஆண்டவர் கிட்ட இருக்குது ಈಗ ಕ್ಯಾಮರಾ ಬಂದಿರೋದು இப்போ ஏஐ கேமரா வந்திருக்குது ಆಮೇನ್ அமேன் ಇದು ಈ ಲೋಗೋ ಆರಂಭದಲ್ಲಿನೇ ಅದೆಲ್ಲ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ದೇವರು இந்த உலகத்தின் தோற்றம் முதலே ஆண்டவர் அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாரு ದೊಡ್ಡ ಮಿರರ್ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ பெரிய மிரர் எடுத்து போயிட்டு இருக்கிறோம் ದೇವರಿಗೆ ಮಿರರ್ ಬೇಕಾ ஆண்டவருக்கு கண்ணாடி வேணுமா ನಿನಗೆ ಏನ್ ಸಿಗುತ್ತೆ நமக்கு என்ன கிடைக்கும் ದೇವರು ಕೊಡೋದು ஆண்டவர் கொடுக்கிறது ಈ ಮಾಡುವರು ಏನ್ ತಿಳ್ಕೊಂಡಿದೆ ಅಂತ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಈ ಅದಕ್ಕೆ ಏನು పూనకి పెగ్గు కొంచెం ఇంత పొంగడ అదే కొంచెం ಏನು பெக்கு ಪೆಗ್ಗು ಹಾಲು ಕುಡಿಯೋದಂಗೆ ಗೊತ್ತಾ ಯಾರನ್ನ ನೋಡಿದ್ದೀರಾ பூனை பால் குடிக்கிறது யாரா பார்த்துருக்கீங்களா ಹೆಂಗೆ ಕಣ್ಣು ಪಡಾದೊಂದು ಬಿಡುವಾಗ ಏನಾಗುತ್ತೆ அது அடிக்கும் போது அதுக்கு தெரியும் ನೀನು ಮಿರರ್ ಕೊಡಿ ಏನ್ ಕೊಡಿ ನಿನ್ನ ಕಾರ್ಯ ನಡೆಯಲ್ಲ நீங்க மிரர் கொடுங்க என்ன வேணாலும் கொடுங்க உங்க காரியம் நடக்காது ನಿನ್ನ ಕಾರ್ಯ ನಡಿಬೇಕಾದ್ರೆ உங்களுடைய காரியம் வாக்கி செய்யணும்னா ಮುಳಗಾಲಲ್ಲಿ ನಿಂದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು முழங்கால நின்று ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ண வேண்டும் ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಕ್ಕೆ ಏನ್ ತಡೆ ಅಂದ್ರೆ உங்க காரியங்கள் நடக்கிறதுக்கு என்ன தடைனா ಇಲ್ಲಿ ಬರುವಾಗ ಪ್ರಾರ್ಥನಾ இங்க வரும்போது ஜெபம் ಅಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಕನ್ನಡಿ அங்க போகும்போது கண்ணாடி ಇಷ್ಟು ಭದ್ರವಾಗಿ ಇಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದೆಯಪ್ಪ பத்திரமா வச்சுட்டு போறோம் ಕನ್ನಡಿ ಹೊಡೆದೋಗುತ್ತೆ ஏன்னா கண்ணாடி உடஞ்சிரும் ಇದು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ದೇವರು ಕೊಟ್ರೆ ಎಲ್ಲ ಸಿಗುತ್ತಂತೆ இது அங்க போய் கடவுள்கிட்ட கொடுத்தா எல்லாம் கிடைக்கும் ಅದು ಮಾಡಿ ಎಷ್ಟು ದಿನ ಆಯ್ತು ಗೊತ್ತಾ அது பண்ணி எவ்வளவு நாட்கள் ஆச்சு கொடுத்தா ಏನೂ ಆಗಿಲ್ಲ ஒண்ணுமே நடக்கல Hallelujah. அல்லேலூயா ಇದೆಲ್ಲ ಒಂದು ಮೂಢ ನಂಬಿಕೆ இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை ದೇವರಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿಕೊಡವ್ರೆ ஆண்டவன் சொன்னா நம்மளுடைய காரியங்களை வாய்க்க செய்கிறவர் ನಮಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡವ್ರೆ நமக்கு சமாதானம் கொடுக்கிறவர் ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ದೇವರಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರ ಕೆಲಸಗಾರಲ್ಲ ஆண்டவன் சொன்னா அவர் வேலைக்காரர் கிடையாது ಕೊಡಿ கொடுங்க ಹಂಗಲ್ಲ அப்படி இல்ல ನಾನು ಹೇಳಿದಲ್ಲ ನಾನು ಲಾಸ್ಟ್ ವೀಕ್ ಒಂದು ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಹೋಗಿದ್ದೀನಿ லாஸ்ட் வீக் ஐயா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க ಆ ಸಮಯದಲ್ಲಿ அந்த டைம்ல ಅವ್ರಿಗೇನೋ ಒಂದು 55 ವಯಸ್ಸು ಒಳಗಡೆ ಇರೋದು அவங்களுக்கு ஒரு 55 வயசுக்குள்ள இருக்கும் ಅವರ ಕೈಲಿ ಆರ್ಟಿಫಿಷಿಯಲ್ ಒಂದು ಚಿಕ್ಕದೊಂದು ಆಕ್ಸಿಜನ್ ಸಿಲಿಂಡರ್ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ அவங்க கையில ஒரு ஆர்டிபிஷியல் ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சிட்டு இருந்தாங்க ಅದರಿಂದ ಅವರು ಬ್ರೇಕ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ அதுல இருந்து தான் அவங்க மூச்சு விட்டுட்டு இருக்காங்க ನಿಜ ಹೇಳಿ ನನ್ನ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರು ಬಂದಿದೆ நிஜமா சொன்னா என் கண்ணுல இருந்து தண்ணீர் வந்துச்சு ಅವರ ಹಸ್ಬೆಂಡು ಇಲ್ಲಿ ಒಂದು ಒಂದು ತುಂಬಿದ ಒಂದು ಸಿಲಿಂಡರ್ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ அவங்களுடைய கணவர் இன்னொரு நிறைஞ்சிருக்கிற இன்னொரு சிலிண்டர் வச்சிட்டு இருந்தாங்க ವೀಲ್ ಚೇರಲ್ಲಿ ಅವರೇ ಓಡಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ வீல் சேர்லயே அவங்கள கொண்டு நடந்துட்டு இருக்காங்க ನಾನು ಫಸ್ಟೇ ಕೇಳಿದೆ ನಿಮಗೆ நான் ஃபர்ஸ்ட் டேஸ் கேட்டவங்க கிட்ட ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಇಬ್ಬರಿಗೂ ಮಾತ್ರ ಕಷ್ಟ ಇರೋದು நம்ம சபையில் 2 பேருக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்குது ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಏನು ಕಷ್ಟಗಳಿಲ್ಲ வேற யாருக்கும் ஒரு கஷ்டமும் இல்ல ಆದ್ರೆ ದೇವರೇ ಆರಾಧನೆ ಮಾಡೋಕೆ ನಮಗೆ ಕಷ್ಟ ஆனா ஆண்டவருக்கு ஆராதனை பண்றதுக்கு நமக்கு கஷ்டம் ಸಮಯ ಕರೆಕ್ಟ್ ಟೈಮ್ಗೆ ಬರೋಕೆ ನಮಗೆ ಕಷ್ಟ நேரத்துக்கு வர்றதுக்கு கஷ்டம் ಆಮೇಲೆ ஆமென் ಪಾಸ್ಟರ್ ಮಾತಾಡಿದ್ರೆ ಅದೊಂದು ಕಷ್ಟ பாஸ்டர் பேசினா அது ஒரு கஷ்டம் ಆಮೇಲೆ ದೇವರು ಕೊಡಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದೊಂದು ಕಷ್ಟ ஆண்டவர் கொடுக்கணும்னு சொன்னா அது ஒரு கஷ்டம் ಆಮೇಲೆ ಎಲ್ಲ ನಮ್ಗೆ ಕಷ್ಟ எல்லாம் நமக்கு கஷ்டம் ಗಾಡಿ ಓಡಿಸುವಾಗ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ வண்டி ஓட்டும் போது தெரிகிறது ಇಲ್ಲ ಬಸ್ಸಲ್ಲಿ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡುವಾಗ ಎಷ್ಟು ಆಂಬುಲೆನ್ಸ್ ಸೌಂಡ್ ನಾವು ಕೇಳೋದು நம்ம பஸ்ல டிராவல் பண்ணும்போது எவ்வளவு ஆம்புலன்ஸ் சவுண்ட் நமக்கு கேட்கிறோம் ಏನ್ ಕಷ್ಟ ನಮ್ಗೆ ಕೊಟ್ಟಿದೆ என்ன கஷ்டம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு ನಿಮ್ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಮಾತ್ರ ನೀವು ನಂಬೋದು ಬೇಡ உங்களுடைய ஜெபத்துல இருந்து மட்டும் நீங்க நம்பது வேண்டாம் ನಿಮ್ಗೊಂದು ಕುರುಬನೆ ಕೊಟ್ಟಿದೆ உங்களுக்கு ஒரு மேய்ப்பரை கொடுத்திருக்கிறாரு ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಬರೋ ಅಷ್ಟು ಜನರದು ಹೆಸರು ಎಷ್ಟು ಜನ ಗೊತ್ತು இந்த சபைக்கு வர அத்தனை பேருடைய பேரு எத்தனை பேருக்கு தெரியும் ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬರು யாராச்சும் ஒருத்தருக்கு ನನಗೆ ಗೊತ್ತು ஐயாவுக்கு தெரியும் ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಂದ ದೊಡ್ಡವರು ಬರೋ ಹೆಸರು ನನಗೆ ಗೊತ್ತು சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் பேர் எனக்கு தெரியும் ಹೆಮ್ಮೆಗಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ பெருமைக்காக சொல்லல ಒಂದೊಂದು ನಿಮಿಷವೂ ಕಣ್ಣೀರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் ಯಾರಿಗೂ ಏನು ಕಷ್ಟಗಳು ಬರಬಾರ್ದು யாருக்கும் ஒரு கஷ்டமும் வரக்கூடாது ಅವರ ತಪ್ಪುಗಳಿದ್ರೆ ಕ್ಷಮಿಸಿಯಪ್ಪ அவங்க கிட்ட தப்பு இருந்துச்சு நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே ಯಾವ ಕಷ್ಟಗಳು ಕೊಡಬಾರ್ದು ஒரு கஷ்டமும் கொடுக்காதீங்க ತುಂಬ ಕಡೆ ಹೋಗೋದು ಕೆಲವು ನೋಡುವಾಗ ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ ಗೊತ್ತಾ ஒவ்வொரு பக்கம் போகும்போது சில விஷயங்களை பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டம் ஆகும் தெரியுமா ಬಟ್ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ நம்மளுடைய சபையில நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ಸ್ವಲ್ಪ ಹಣಕಾಸಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಕಮ್ಮಿ ಇರ್ಬೋದು கொஞ்சம் பணம் காசு கம்மி இருக்கலாம்
ಅದು ಬಿಟ್ಟು ಎಲ್ಲರಿಗೂ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ. அதை விட்டு எல்லாத்துக்கும் சமாதானம் இருக்குது. ನಾನು ಹೇಳಕ್ ಬರ್ತಾ ಇರೋದು, நான் சொல்ல வருகிறது, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹಳ್ಳಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು. பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போக வேண்டும். ಆಮೇನ್. ಆಮೆನ್. ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಕತ್ತುಗಳನ್ನ ಬಿಚ್ಚಿಕೊಂಡು ಬರಬೇಕು. கட்டப்பட்ட கழுதைகளை அவிழ்த்து கொண்டு வர வேண்டும். ಯೇಸು ಹೇಳ್ತು, ನನ್ನ ಹತ್ರ ಕರ್ಕೊಂಡು ಬನ್ನಿ. இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ಹಾಲೆಲೂಯಾ. ஹalleluya. ನನ್ನ ಹತ್ರ ಕರ್ಕೊಂಡು ಬನ್ನಿ. என்னிடத்தில் கூட்டி கொண்டு வாருங்க. ಇಷ್ಟು ಭಾಗ್ಯವುಳ್ಳ ಒಂದು ಜನ ಬೇರೆ ಇಲ್ಲ ಗೊತ್ತಾ? இவ்வளோ பாக்கியம் இருக்கிற ஜனம் வேற யாராச்சும் ನಮಗೆ ಇದೆ. ಎಷ್ಟು ಸೌಂದರ್ಯ ನಮಗೆಲ್ಲ, ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆಲ್ಲ ಎಷ್ಟು ಸೌಂದರ್ಯ. என்ன குறை இருக்குது, எவ்வளவு அழகு நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம். ಸೌಂದರ್ಯ ಸ್ವಲ್ಪ ಕಮ್ಮಿ, ನನಗೆ ಮಾತ್ರ. ನೀವು ಎಷ್ಟು ಸೌಂದರ್ಯ ಇರೋರು. அழகு கொஞ்சம் கம்மி இருக்கலாம் நமக்கு மட்டும். நீங்களா எவ்வளவு அழகா இருக்கீங்க. ಆಮೆನ್. ஆமென். ನಮ್ಮ ಮಕ್ಕಳು, நம்ம பிள்ளைங்க ಏನ್ ಕೊರತೆ ಇಟ್ಟಿರಿ? என்ன குறைகள் இருக்குது? ಊಟ ಏನಾಗ್ಲಿ ಕಮ್ಮಿ ಇದೆಯಾ? சாப்பாடு எதுனா கம்மி இருக்குதா? ಮನೆ ಒಳಗಡೆ ಕುತ್ಕೊಂಡು ಒಂದು ಪ್ರೆಸ್ ಮಾಡಿದ್ರೆ ಮನೆ ಡೋರ್ ಬಂದು ಬೆಲ್ ಹಾಕ್ತಾನೆ ಊಟ. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஒரு பட்டன் பிரஸ் பண்ணா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கொடுப்பாங்க சாப்பாடு. ನಾಯಿ ಇಟ್ಕೊಂಡಿದೆ. நாய் வச்சிருக்கிறேன். ಈಗೇನೋ ಒಂದು ರಾಟ್ ತರ ಒಂದು ಬರುತ್ತೆ, ಅದು ಹೆಸರು ಗೊತ್ತಿಲ್ಲ. 50,000 60,000 ಏನದು ರಾಟ್ ತರ ಇದೆ, ಅದು ಚಿಕ್ಕದು. ಹಂಸ ಸ್ವಲ್ಪ ಜೋರಾಗಿ ಹೇಳಿ. ಒಂದು ಚಿಕ್ಕದು. ஒரு சின்ன ಮನುಷ್ಯನ ಒಂದು ಸಮಯಕ್ಕೆ ಊಟ ಇಲ್ಲದಿದ್ದಾರೆ. மனுஷனுக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. ಆನ ನಾಯಿಗೆ 3 ದಿನ ಊಟ ಕೊಡೋದು, 3 ಸಲ ಊಟ ಕೊಡೋದು ಹೆಂಗೆ? ஆனா நாய்க்கு 3 நேரம் சாப்பாடு கொடுக்கிறது எப்படி? ನಾನು ಹೇಳೋದು, நான் சொல்கிறது, ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಬರಬೇಕು. நம்முடைய இதயத்துல ஒரு வித்தியாசம் வர வேண்டும். ಆಮೆನ್. ஆமென். ಹalleluya. ஹalleluya. ಎಷ್ಟು ಊಟ ನಾವು ವೇಸ್ಟ್ ಮಾಡೋದು. எவ்வளவு சாப்பாடு நம்ம வேஸ்ட் பண்றோம். ಚಿಕನ್ ಅರ್ಧ ತಿಂದ್ಬಿಟ್ಟು ವೇಸ್ಟ್. சிக்கன் பாதி சாப்பிட்டு வேஸ்ட்ல போட்டுறோம். ಹalleluya. ஹalleluya. ಆಮೆನ್. ஆமென். ನಮ್ಮ ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋದು ಒಂದೊಂದು ಮನೆಗೆ ಎಷ್ಟು ಕಷ್ಟಗಳಿದೆ ಅಂದ್ರೆ ನಾವು ಹೋಗಿ ನೋಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. நம்ம பக்கத்துல இருக்கிற வீடுகள்ல போய் எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு பார்த்தா மட்டும் தான் தெரியும். ಆಮೆನ್. ஆமென். ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳಿಂದ ದೇವರು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾರೆ. நம்ம கஷ்டத்துல இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். ಹalleluya. ஹalleluya. ನಮ್ಮ ಆവശ്ಯಗಳು ದೇವರು ಅற்பುತ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡ್ತಾರೆ. நம்மளுடைய தேவைகளுக்கு ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார். ಆಮೆನ್. ஆமென். ಅವರು ಬಳಿ ನಡೆಸೋದಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் வழி நடத்துறதுக்கு நல்லவராய் இருக்கிறார். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾರೆ. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புத காரியங்கள் செய்வார். God is doing a miracle in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். ಆಮೆನ್. ஆமென். ಬಟ್ ಈಗ ಇರೋದು ಒಂದು ಕರೆಕ್ಟ್ ಇಲ್ಲ. ಒಂದು ಒಳ್ಳೆ ಆಪರ್ಚುನಿಟಿ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. இப்போ உங்க நிலைமை சரியில்லை, ஆனா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் கொடுப்பார். God is give a good opportunity for you. கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார். May month மே மாதம் is your turning point. அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையாக இருக்கும். ಆಮೆನ್. ஆமென். ಹalleluya. ஹalleluya. ಕೆಲ ತಡೆಗಳಿವೆ. ಅಂದ್ರೆ ನೀವು ನಿಮ್ಮ ಅಂಬಿಷನ್ಗೆ ತಕ್ಕ ತರ ನಿಮಗೆ ಮೇಲೆ ಬರಕ್ಕಾಗಿಲ್ಲ. சில தடைகள் இருக்குது, உங்களோட ஆம்பிஷனுக்கு மேல உங்களுக்கு வர முடியல. Can you understand my point? But that month, remember you and pray more. அந்த மே மாதத்தை நீங்க நினைத்துக் கொள்ளுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ಆಮೆನ್. ஆமென். அற்புத காரியம் நடக்கும். அற்புத காரியங்கள் நடக்கும். இதே ஆலயத்துக்கு வந்தா அதை நாங்கள் எல்லாம் சாட்சி கேட்க முடியும். ಇದೇ ಸಭೆಗೆ ನೀವು ಮತ್ತೆ ಬಂದ್ರೆ ಆ ಸಾಕ್ಷಿ ನಾವು ಕೇಳಬಹುದು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಅದ್ಭುತವಾಗಿ ದೇವರು ನಡೆಸ್ತಾರೆ. ಅದ್ಭುತವಾಗಿ ಆಂಡவர் நடத்துவார். ஹalleluya. 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 பட் கட்டப்பட்டவருடைய கட்டுகள் பிச்சல்படಬೇಕು. ஆனா கட்டப்பட்டவர்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். ஆமென். ஆமென். இயேசுவிடத்தில் கூட்டிட்டு வந்தோம். இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வாங்க. கூட்டிட்டு வந்தோம். கூட்டிட்டு வந்தோம். ಬಂದಿದೆ. ஆமென். 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 4ನೇ ವಾಕ್ಯ. 4வது வசனம். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தையில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். ಮತ್ತಾಯು 21 4ನೇ ವಾಕ್ಯ. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் இதோ உன் ராஜா ಹೌದು கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசனால் உருக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿಯ ಮುಖಾಂತರ ಹೇಳಿದ ಮಾತು ನೆರವೇರುವಂತೆ ಇದು ಆಯಿತು. ಆ ಮಾತು ಏನೆಂದರೆ, ಚಿಯೋನ್ ನಗರಿಗೆ ನೋಡು, ನಿನ್ನ ಅರಸು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ, ಆತನು ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವನಾಗಿಯೂ
ಕತ್ತೆಯನ್ನು ನೋಡಿ, ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವನಾಗಿ. ಹೆಂಗೆ? சாந்த குணமுள்ளவராய். ನಮ್ಮ ಶಾಂತ ಗುಣ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ರಹಸ್ಯವಾಗಿ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬರ್ಬೇಕು. நம்மளுடைய சாந்த குணம் பார்க்கணும்னா ரகசியமா நம்ம வீட்டுக்கு வர வேணும். ಅಯ್ಯೋ, ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಬರಬಾರ್ದು. ನಾನೀಗ ಕೆಲವು ಮನೆಗಳಿಗೆ ಹೋಗಿದ್ದೆ, ರಹಸ್ಯವಾಗಿ ಕೆಲವು ಮನೆಗಳಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅದಕ್ಕಿಂತ ಅವರು ತಪ್ಪಿಸಿದ್ದಾರೆ. ಮತ್ತೆ ಮನೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತಾಯ್ತು, ನಾನು ಇಲ್ಲಿ ರಹಸ್ಯವಾಗಿ ಬರ್ತೇನೆ. சில வீடுகளுக்கு நான் சொல்லாமலே வருவேன், சில பேருக்கு தெரியும். ஒரு வீட்டுக்கு ಒಂದು ಮನೆಗೆ ಹೋಗುವಾಗ ಕಾಸು ಬಂದರು. ಕೆಲವು ಮನೆಗಳು ಡೋರೇ ಓಪನ್ ಮಾಡಿಲ್ಲ. சில வீட்டுல கதவே திறக்கல. ಒಂದು 2 ನಿಮಿಷ ಲೇಟ್ ಆಗಿ ಎಲ್ಲ ರೆಡಿ ಮಾಡಬೇಕು. ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு திறக்கும். ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಮ್ಯಾಟ್ರು. அப்ப தெரியும். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. ஆமென். ಅದೇ ನಮ್ದು. ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಶಾಂತವಾಗಿ, ಯೇಸು ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವರಾய், ದೇವರ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ, ನಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಆಗಬೇಕಾದ್ರೆ ನಮಗೆ ತುಂಬಾ ಶಾಂತತೆ ಉಳ್ಳವರಾಗಿ, ஆண்டவருடைய பரிசுத்தாவி நமக்குள்ள வாசம் பண்ணணும், அது கிரியை செய்யணும்னா நமக்குள்ள அந்த சாந்த குணம் இருக்க வேண்டும். ಅದೇ ನಾನು ಹೇಳಿದ್ರೆ, ರಹಸ್ಯವಾಗಿ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದ್ರೇನೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. அதுதான் நான் சொன்னது, ரகசியமா உங்க வீடுகளுக்கு வந்தா மட்டும் தான் தெரியும். ನಾನು ಒಂದ್ಸಲ ಒಂದು ಮನೆಗೆ ಹೋಗುವಾಗ ನನಗೆ ಒಂದು ಏನಪ್ಪ ಸೌಟೆ சாம்பார் சவுண்ட் அப்படியே வந்துச்சு. ஒரு டைம் ஒரு வீட்டுக்கு போகும்போது டோர் ஓபன் சவுண்ட் அங்கே வந்து நான் இங்கே அது அந்த கரண்டி வந்து அப்படி விழுந்தது. ಆಮೆನ್. ஆமென். ಅವರು ಇಬ್ಬರು ಸೆಕೆಂಡ್ ಬನ್ನಿ ಪಾಸ್ಟರ್, ಹೇಗಿದ್ದೀರಾ, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ ಅಂದ್ರೆ, வாங்க பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ಏನ್ ಆಕ್ಟಿಂಗ್ ಮಾಡಿ, என்ன ஒரு நடிப்பு. ஹalleluya. ஹalleluya. ಆಮೆನ್. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ಯಾವ ಮನೆಗೆ ಅಟ್ ಎನಿ ಟೈಮ್ ನಾನು ಬರ್ಬೋದು. யார் வீட்டுக்கும் எந்த நேரத்துலயும் நான் வரலாம். ಯಾರಿಗೂ ಇಷ್ಟ ಇಲ್ವಾ? யாருக்கும் பிடிக்காதா? ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಬರಲ್ಲ, சொல்லிட்டு வர மாட்டேன். ಆಮೆನ್. ஆமென். ಹಂಗೆ ಬರ್ತೀನಿ. அப்படியே வருவேன். ஹalleluya. ஹalleluya. ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವರಾಗಿ, சாந்த குணமுள்ளவராய். ಹalleluya. ಓದಿದ್ರು. ಆತನು ಶಾಂತ ಇದು ನೋಡಿ, ಗುಣವುಳ್ಳವನಾಗಿ. ಇದು ಫಸ್ಟೇ ಪ್ರವಾದನ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. இது முன்னாடியே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. ಆಮೆನ್. ಹalleluya. ஹalleluya. ಒಬ್ಬರು ನಿಮಗಾಗಿ ಬರ್ತಾರೆ, ஒருத்தர் உங்களுக்காக வருவார். ಅವರು ನಿಮಗಾಗಿ ಜೀವನವನ್ನು ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನ ರಕ್ಷಣೆ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை கொடுப்பார். ಅವರ ರಕ್ತವನ್ನು ನಮಗಾಗಿ ಕೊಡ್ತಾರೆ. அவருடைய இரத்தத்தை நமக்காக கொடுப்பார். ಓ ನೋಡಿ, ಹalleluya. ஹalleluya. ಕೊನೆಯಾಗಿ ಮತ್ತೆ ಚುಚ್ಚಿದೆಯೇ, கடைசில அப்படியே குத்துறாங்க. ಬಟ್ ಬ್ಲಡ್ ಎಲ್ಲ ಖಾಲಿಯಾಗಿ ரத்தமெல்லாம் காலியாகி ನೀರು ಬಂದಿದೆ. தண்ணீர் வந்துச்சு. ಹalleluya. ஹalleluya. ಕೊನೆಗೆ ಅವರು ಕುಡಿಯಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ನೀರು ಕೇಳಿದ್ರು. கடைசில அவர் குடிக்க கொஞ்சம் தண்ணி கேட்டாரு. ಅದಕ್ಕೆ என்ன ಕೊಡ್ತೋ, ಏನ್ ಕೊಟ್ಟಿದೆ? காடி வரும். ಕಾಡಿ. ಕಾಡಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಕಾಡಿ, ಓಕೆ, ಮಲಯಾಳದಲ್ಲಿ ಕಾಡಿನೇ. ಕಾಡಿ ಅಂದ್ರೆ ಏನು? காடினா சொன்னா கசந்த மரம். ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ಕಾಡಿ ಅಂದ್ರೆ ಏನಂದ್ರೆ ಈ ಹಸು ಕೊಡೋದು. நம்ம ஊர்ல காடின்னு சொன்னா ಎಲ್ಲ ಈ ಅಕ್ಕಿ ಇದು ಮಾಡಿದ ಆ ನೀರೆಲ್ಲ ಸೇರಿ ಅದರಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. ಆಮೇಲೆ ಆ ನೀರು ಯಾರು ಕೊಡೋದು? ಅದಕ್ಕೆ ಕಾಡಿ ಕೊಟ್ಟಿದೆ ಯೇಸು. ಅವರನ್ನು ಕುಡಿಯೋಕೆ ಹೊರಡೋಗ್ಲಾಗೆ ಏನು ಮಾಡ್ಬಿಟ್ಟಾರೆ, அவரால் குடிக்க முடியல, அதை அப்படியே துப்பிட்டாரு. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಅಂದ್ರೆ ಕೊನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿರೋ ನೀರು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. கடைசி நேரத்துல நல்லா இருக்கிற ஒரு தண்ணி கூட கொடுக்கல. ಹalleluya. ஹalleluya. ಅವರು ಕೊನೆಯ ಟೈಮಲ್ಲಿ ಕ್ರಾಸ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದು ಹೇಳಿದ 7 ಮಾತು. கடைசி நேரத்துல அவர் அந்த சிலுவையில இருந்து சொன்ன அந்த 7 வார்த்தைகள், அதுதான் ಫ್ರೈಡೆ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡೋದು. அதுதான் நம்ம இந்த வெள்ளிக்கிழமை தியானம் பண்ண ಬಟ್ போறோம். ಅದಕ್ಕೆ முன்னாடி ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, அவர் சொல்றாரு, ಆ ಪಕ್ಕದ ಹಳ್ಳಿಗೆ ಹೋಗಿ அந்த பக்கத்து கிராமத்துக்கு போய் ಆ ಒಂದು ಕತ್ತೆಯನ್ನು ಬಿಚ್ಚಿಕೊಂಡು ಬಾ. அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாங்க. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಈಗ ಓದಿ ಅದೇ ವಾಕ್ಯ, 4ನೇ ವಾಕ್ಯ, 5ನೇ ವಾಕ್ಯ. ನಿನ್ನ ಅರಸು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ. ಮೇಲೆ ಓದಿ. ಚಿಯೋನ್ ನಗರಿಗೆ 4 ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿಯ ಮುಖಾಂತರ ಹೇಳಿದ ಮಾತು ನೆರವೇರುವಂತೆ ಇದು ಆಯಿತು. ಆ ಮಾತು ಏನೆಂದರೆ, ಚಿಯೋನ್ ನಗರಿಗೆ ನೋಡು, ನಿನ್ನ ಅರಸು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ. ಆತನು ಸಿಯೋನ್ ನಗರ. சீயோன் நகருக்கு ತುಂಬಾ ವಿಧವಾಗಿ ನಾವು ವ್ಯಾಖ್ಯಾನ ಮಾಡಬಹುದು. இது நிறைய வழிகளில் நம்ம வியாக்கியானம் பண்ணலாம். ಯೇಸು ಬಂದು ಆ ಅರಸನಾಗಿರದ ಆ ಒಂದು ಜಾಗ ಹೆಸರು ಸಿಯೋನ್ ನಗರ. இயேசு வந்து ராஜாவாக இருக்கிற அந்த ஒரு சீயோன் நகரம், ಅಂದ್ರೆ ಈಗ ಇರೋದ ಯೆರೂಸಲೇಮ್, இப்ப இருக்கிற எருசலேம். ಆಮೆನ್. ஆமென். ಅವರು ಬರ್ತಾರೆ, அவர் வருவார். ಆಮೇಲೆ ಎಲ್ಲ
ಎಲ್ಲ ಗಾಡಿಗಳಲ್ಲಿ ಸ್ಟಿಕ್ಕರ್ ಹಾಕಿದೀವಿ, எல்லா வண்டிகளையும் அந்த ஸ்டிக்கர் இருக்கும். ಕೆಲ ಬೋರ್ಡ್ಗಳಲ್ಲಿ ಸ್ಟಿಕ್ಕರ್ ಹಾಕಿದೀವಿ. சில போர்டுல அந்த ஸ்டிக்கர் இருக்குது. ஜீசஸ் கமிங் சூன். ஜீசஸ் இஸ் கமிங் சூன். ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். ஹalleluya. 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 ಸೂನ ಹೇಳப்படுது ತುಂಬಾ ಸಂಭವಗಳು ನಡೀತಾ ಇದೆ. நிறைய சம்பவங்கள் நடக்குது. ಆಮೆನ್. ஆமென். ಬಟ್ ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಯೇಸುವಿನ ಬರೋದಕ್ಕೆ ನಾವು ಕಾಯ್ಕೊಂಡಿರಬೇಕು. நம்ம பரிசுத்தமாக ஆண்டவர் வருகைக்காக நம்ம காத்து கொண்டிருக்க வேண்டும். ಆಮೆನ್. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ಅವರು ಬರುವೆಯಲ್ಲಿ ಅವರ ಜೊತೆಲಿ ನಾವು ಅವರ ಜೊತೆಲಿ ಹೋಗಬೇಕು. அவருடைய வருகையில அவர் கூட நம்ம போக வேண்டும். ಒಂದು ತುತ್ತೂರಿ ಶಬ್ದ ಕೇಳುತ್ತೆ. ஒரு எக்கால சத்தம் கேட்கும். ಆಮೆನ್. ஆமென். ಆ ಶಬ್ದ ಹೇಳುವಾಗ ದೇವರು ಬರ್ತಾರೆ. அந்த சத்தம் கேட்கும்போது ஆண்டவர் வருவார். ಎಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ? எங்க வருவார்? ಎಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ? ಎங்க வருவார்? ಆಕಾಶದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. ஆகாயத்துல வருவார். ಮಧ್ಯ ಆಕಾಶದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. மத்திய ஆகாயத்துல வருவார். ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬರಲ್ಲ. பூமியில வர மாட்டாரு. ನಾವು ಹಿಂಗ್ ನಿಂತ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಹಿಂಗ್ ನೋಡಿದ್ರೆ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಹೋಗಿರುತ್ತೆ. நம்ம இப்படி பார்க்கும்போது எல்லாரும் மேல போயிருப்பாங்க. ಒಬ್ರು ಹೋಗಿದ್ದೆ ಒಬ್ರು ಇಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. ஒருத்தர் போயிருப்பாரு, ஒருத்தர் கீழ இருப்பாங்க. ஸ்டீவன் ಇಲ್ಲಿ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் இங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். ನಾನು ಪ್ರಸಂಗ பண்ணிட்டே இருக்கேன். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. திரும்பி பார்த்தா ஸ்டீவன் அங்க இல்ல. திரும்பி பார்க்கும்போது ஸ்டீஃபன் இங்க இல்ல. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ಒಬ್ಬರು ಎತ್ತುಕೊಳ್ಳಲ್ಪಡುತ್ತೆ, ಒಬ್ಬರು ಇಲ್ಲೇ ಇರುತ್ತೆ. ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் இங்கே இருப்பாங்க. ಹಂಗ ಆಗಬಾರ್ದು. ನಾವೆಲ್ಲ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇರಬೇಕು. அப்படி ஆகக்கூடாது. நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ಈಗ ನೋಡಿ ಇವರು ಶಾಂತವಾಗಿ ಯಾರ ಮೇಲೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப பாருங்க, சாந்த குணமுள்ளவரா யார் மேல வராங்க? ನಿನ್ನ ಅರಸು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ. ಆತನು ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವನಾಗಿಯೂ ಕತ್ತೆಯನ್ನು, ಹೌದು ಪ್ರಾಯದ ಕತ್ತೆ ಮರಿಯನ್ನು ಹತ್ತಿದವನಾಗಿಯೂ ಬರುತ್ತಾನೆಂದು ಹೇಳಿರಿ ಎಂಬುದು. ಕತ್ತೆ ಮೇಲೆ ಎತ್ತಿ ಅವರು ಬರ್ತಾರೆ. அவர் கழுதை மேல் ஏறி வருவார். ನಾನು ಮೊದಲೇ ಹೇಳಿದೆ ಕತ್ತೆ ನಾವೇ. நான் முன்னாடியே சொன்னேன், கழுதை நம்ம தான். ನಮ್ಮಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದ್ರೆ, நமக்குள்ள இயேசு சாமி வந்தா ஹalleluya ஹalleluya ಹೆಂಗಿರುತ್ತೆ? எப்படி இருக்கும்? ஹalleluya ஹalleluya. ಇವತ್ತು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರಕ್ಕೆ ರೆಡಿ ಆಗಿದ್ದಾರೆ. இன்னைக்கு அந்த இயேசு சாமி நமக்கு வரಕ್ಕೆ ரெடி ஆயிக்கிறார். ಆಮೆನ್. ஆமென். ಅವರು ವಾಸ ಮಾಡೋಕೆ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಜಾಗ ಕೊಡಬೇಕು. அவர் வாசம் பண்ண இருதயத்துல நம்ம ஒரு இடம் கொடுக்க வேண்டும். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ಅವರು ವಾಸ ಮಾಡೋಕೆ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಜಾಗ ಇದೆಯಾ? அவர் வாசம் பண்றதுக்கு நம்ம இருதயத்துல இடம் இருக்குதா? ಇಲ್ಲದ್ರೆ ಜಾಗ ಕೊಡಬೇಕು. இல்லாட்டி இடம் நம்ம கொடுக்க வேண்டும். ಆಮೆನ್. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ಅಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅವರು ಬಂದು ಇರಬೇಕಾಗುತ್ತೆ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. அங்க அவர் மட்டுமே வந்து இருக்க வேண்டும். ಅವರು ಬರೋದು ಉದ್ದೇಶ ಪ್ರವಾದಗಿ ಫಸ್ಟ್ ಹೇಳಿದ್ರು. அவர் வர வேண்டிய அந்த உத்தேசம் தீர்க்க தரிசனமா முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ಆಮೆನ್. ಸಕರಿಯ 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 9ನೇ ವಾಕ್ಯ ಇದೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇದೆ. ಎತ್ತು ಬೇಡ, ಟೈಮ್ ಇಲ್ಲ. சகரியா 9:9ல இதே வார்த்தை இருக்குது. ನೀವು ಓದಿ, ನಾನು ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ನಿಮಗೆ ಕೇಳ್ತೀನಿ. நீங்க வாசிங்க, ನೋಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் நான் கேட்கிறேன். ಆಮೆನ್. ஆமென். ನಮಗೆ ನಮ್ಮನ್ನ ನಡೆಸಕ್ಕೆ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. நம்மளை நடத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். ನಮಗೆ ದಾರಿ ತೋರ್ಸಕ್ಕೆ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. நமக்கு வழிகாட்ட ஒருத்தர் இருக்கிறார். ಆಮೆನ್. ஆமென். ನಮಗೆ ಆಲೋಚನೆ ಕೊಡಕ್ಕೆ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. நமக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் ನಮ್ಮ இருக்கிறார். ಹತ್ರ ಮಾತಾಡಕ್ಕೆ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬರಕ್ಕೆ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. கூட வர ஒருத்தர் இருக்கிறார். ಅವರೇ ಯೇಸು. அவரே இயேசு. ஹalleluya. ஹalleluya. ನಮ್ಮ ಕೆಟ್ಟಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡಬೇಕು. நம்மளுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். ನಮ್ಮ ಕೆಟ್ಟ ಏನಂತ ನಮಗೆ ಗೊತ್ತು. நம்மளுடைய கெட்டு என்ன நமக்கு தெரியும். ನಮ್ಮ ತಪ್ಪಾದ ಸ್ವಭಾವಗಳು, ಕೆಟ್ಟ ಸ್ವಭಾವಗಳೇ ನಮ್ಮ ಕೆಟ್ಟಗಳು. நம்மளுடைய தப்பான அந்த கெட்ட சுபாவங்களே அந்த கெட்டுகள். ಸುವಾರ್ತೆ ಹೇಳುವಾಗ ಅವರು அதை ಬಿಟ್ಟು ಯೇಸುವಿಗಾಗಿ ಒಪ್ಪಿಸ್ತಾರೆ. சுவிசேஷம் சொல்லும்போது அதை விட்டு அவங்க இயேசுவுக்காக ஒப்பு கொடுப்பாங்க. ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 6-7 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಮಗಾಗಿ ಅವರಿದ್ದಾರೆ, ನಮ್ಮನ್ನೇ ಕಾಪಾಡಿ ನಡೆಸ್ತಾರೆ. ಯೆಶಾಯ 9:6-7 ನೀವು ನೋಟ್ ಮಾಡಿ, ನೀವು ಓದೋಕೆ ಟೈಮ್ ಇಲ್ಲ. ಆಮೆನ್. நோட் பண்ணிக்கங்க, படிக்க நேரம் இல்ல. ಅಂದ್ರೆ ಯೆಶಾಯ ಪ್ರವಾದದಲ್ಲಿ 62ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಯೆಶಾಯ 62:15வது வசனத்துல ರಕ್ಷಣೆ ನಮಗೆ ಸಿಗುತ್ತೆ. ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். ಕೂಲಿ ನಮಗೆ ಸಿಗುತ್ತೆ. கூலி நமக்கு கிடைக்கும். ಪ್ರತಿಫಲವನ್ನು ಸಿಗುತ್ತೆ. பிரதிபலமும் நமக்கு கிடைக்கும். ஹalleluya. ஹalleluya. ಅದಕ್ಕೆ ದೇವರು ಬರ್ತಾರೆ. அதுக்கு ஆண்டவர் வருவார். ಆಮೆನ್. ಹalleluya. ஹalleluya. ಇನ್ನು ನಾವು ಮತ್ತಾಯಿ 21:5ನೇ ವಾಕ್ಯ ನಾವು ಓದಿದೆ. ಇದೆಲ್ಲ ದೇವರ ಪ್ರವಾದನ ವಾಕ್ಯಗಳು ನೆರವೇರಿಸಿದ್ದು. ಮತ್ತೆ 21:5ல எப்படி சொல்றது? இதெல்லாம் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. ಕೊನೆಯಾಗಿ ಇವರು ಹೇಳ್ತಾ ಇದೆ 11 ಮಾರ್ಕ್ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೋಸನ್ನ ಹೋಸನ್ನ. கடைசியாக மார்க் 11:9ல எப்படி சொல்றாங்க? ஓசன்னா ஓசன்னான்னு. ಎಲ್ಲರೂ ಜನ ಎಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ ಹೋಸನ್ನ ಹೋಸನ್ನ. ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க ஓசன்னா ஓசன்னா. ಫಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಕತ್ತೆ ನೋಡಿದ್ರೆ ಯಾರಿಗೂ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ஃபர்ஸ்ட் எல்லாம் அது பார்க்கும்போது யாருக்கும் இஷ்டம் இல்லை. ಕತ್ತೆಯನ್ನೇ ನೋಡಿದ್ರೆ இருட்டு பார்த்தா யாருக்குமே. ಕತ್ತೆ முதல்லலாம் கழுதையை பார்க்கும்போது யாருக்கும் பிடிக்காது. ஆமென். என்னை பார்த்தா இங்க யாருக்குமே பிடிக்காது. என்னை பார்த்தா யாருக்கும் இங்க பிடிக்காது. இங்க இருக்கிறவங்க அதான் சொல்ற வெளியில. இங்க இருக்கிறவங்களுக்கு தான் சொல்ற வெளியில. ஆனா பாஸ்டர் பார்க்கும்போது எல்லாரும் சோதனை சொல்றாங்க. ஆனா பாஸ்டர் ನೋಡುವಾಗ எல்லாரும் ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ತಾರೆ. அங்க நான் ಫುಲ್ ಸ್ಟಾಪ್ ಮಾಡಿ நான் சொல்ல விரும்பல. ಅಲ್ಲಿ ಫುಲ್ ಸ್ಟಾಪ್ ಇಡ್ತೀನಿ, ನಾನು ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇಲ್ಲ. ಆಮೆನ್. ಆಮೆನ್.
இப்படி சொல்றாரு இப்படி சொல்றாரு. பாஸ்டர் அப்படி சொல்றாரு இப்படி சொல்றாரு. ஆனா என்கிட்ட யாரும் பேசினாங்க? ಪಾಸ್ಟರ್ ಹತ್ರ ಯಾರು ಮಾತಾಡೋ? ಪಾಸ್ಟರ್ ಸಹೋದರ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ಫಸ್ಟ್ ನೋಡುವಾಗ ಪಾಸ್ಟರ್ ಸಹೋದರ ಹೇಗಿದ್ದೀರಾ, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಆಚೆ ರೋಡಲ್ಲಿ ಇರುವಾಗ ರೋಡ್ல இருக்கும்போது ಆರಂಭ ಮಾಡ್ತಾರೆ. ரோட்டுக்கு போனோம்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு. ಎಲ್ಲ ನೋಡ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ, ವಿಷಲ್ ಆಗಿ ನೋಡ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ ನಾನು. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், விஷன் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ಟಿವಿ ನೋಡುವಾಗ ಹೆಂಗೆ ಸಿಗುತ್ತೆ ಪಿಕ್ಚರ್, ಅದೇ ಥರ ನನಗೆ ಸಿಗುತ್ತೆ. டிவி பார்க்கும்போது பிக்சர் நமக்கு எப்படி கிடைக்கும் அதே மாதிரி எனக்கு கிடைக்கும். ಕೆಲವು ನನಗೆ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರು ಬರುತ್ತೆ. சில நேரம் எனக்கே கண்ணுல தண்ணி வரும். ನನ್ನ ಮಕ್ಕಳ ನನ್ನ ಬಗ್ಗೆ ಹಿಂಗೆ ಹೇಳ್ತಾ ಇರೋದು. என்னுடைய பிள்ளைகளா என்ன பத்தி இப்படி சொல்றாங்க. ஹalleluya ஹalleluya. ನಾನು ಯಾರಿಗೂ ಹೇಳಕ್ ಹೋಗಿಲ್ಲ, ನಾನು ಹೇಳಕ್ ಬರ್ತಾ ಇರೋದು. நான் யார்கிட்டயும் சொல்லல, நான் சொல்ல வர்றது. ஹalleluya ஹalleluya. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರ್ತಿದ್ರೆ இயேசு சாமி நமக்குள்ள வந்தா ನಮ್ಮಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸ ಇರುತ್ತೆ. நமக்குள்ள வித்தியாசம் இருக்கும். ஹalleluya ஹalleluya. ನಾನು ಹೇಳಿದ ನಿಮಗೆ, ನಾನು ಎಷ್ಟು ಸಾವಿರ ಸಲ ಹೇಳಿದ್ದೀನಿ, ನಿಮಗೆ ಯಾರು ಬೇಕಾದ್ರೆ ಡೈರೆಕ್ಟ್ ಬಂದು ನನ್ನ ಹತ್ರ ಮಾತಾಡ್ಬೋದು. 1000 டைம் சொல்லியிருப்பேன், നിങ്ങൾക്ക് யாருக்கு வேணாலும் நேரா வந்து என்கிட்ட பேசுங்க. ಏನಾಗಲಿ ಕಷ್ಟ ಇದೆಯಾ? எதனா கஷ்டம் இருக்குதா? ಆದ್ರೆ ಹೇಳೋದಿಲ್ಲ, ஆனா சொல்றது இல்ல, ಹಿಂದೆ ಹೋಗಿ ಹೇಳೋದು. பின்னாடி போய் பேசுறது. ಅದು ಪವಿತ್ರಾತ್ಮ ಅಲ್ಲ, அது பரிசுத்தாவி கிடையாது. ಆಮೆನ್. ஆமென். ಪವಿತ್ರಾತ್ಮ ಇರೋರು ಆ ಥರ ಮಾತಾಡಲ್ಲ. பரிசுத்தாவி இருக்கிறவங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க, ಡೈರೆಕ್ಟ್ ಮಾತಾಡ್ಬೋದು. நேரா பேசலாம். ಅದು ಸರಿ ಇರುತ್ತೆ, ತಪ್ಪಿರುತ್ತೆ. அது சரியா இருக்கலாம், தப்பா இருக்கலாம். ಹೆಂಗಾದ್ರೆ ನಾನು ಲಿನಿ ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ತಾನೆ. எப்படினாலும் ஐயாவும் அம்மாவும் உங்களுடைய தகப்பன் ಇಷ್ಟು ಜನರಿಗೂ ಅಪ್ಪ ಅಮ್ಮ, இத்தனை பேத்துக்கும் தாய் தந்தை ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಮ್ಮ ಮೊಮ್ಮ ಮಕ್ಕಳು, உங்களுடைய பிள்ளைகள் என்னுடைய பேர பிள்ளைகள். ಆ ಒಂದು ಅಧಿಕಾರದಿಂದ ನಾನು ಬೈಯೋದು, அந்த ஒரு அதிகாரத்தினால தான் நான் திட்டுறது, ಆ ಒಂದು ಅಧಿಕಾರದಿಂದ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡೋದು. அந்த ஒரு உரிமையில தான் உங்ககிட்ட பேசுறது. ಆಮೆನ್. ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಮಾಡಲ್ಲ. வேண்டாம்னு சொன்னா அதுவும் பண்ண மாட்டோம். ಆಮೆನ್. ஆமென். ಬಟ್ ಯೇಸು ஆனா இயேசு ನೋಡಿ ಆ ಕತ್ತ ಮೇಲೆ ಬರುವಾಗ, அந்த கழுதை மேல வரும்போது, ಕತೆ ಯಾರಿಗೂ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. கழுதை யாருக்கும் பிடிக்காது. ಇಷ್ಟ ಇದೆಯಾ? பிடிக்குமா? ರೋಡ್ ಹೋಗಿ ಒಂದು ಕತ್ತೆ ಸಿಕ್ತು, ரோட்ல போகும்போது ஒரு கழுதை கிடைச்சு ಕರ್ಕೊಂಡು ಮನೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರ, வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்களா? ಚೆನ್ನಾಗಿ ಸಿಕ್ಕುತ್ತೆ. ஆமென். ಹalleluya ஹalleluya. ಆಮೆನ್. ಯಾರಿಗೂ ಬೇಕಾಗ ಅದು ಯಾರಿಗೂ ಇಷ್ಟ ಇಲ್ಲದ ಒಂದು ಏನು, யாருக்கும் பிடிக்காத ஒரு ஜீவன் தான் கழுதை. ಆಮೆನ್. ஆமென். ಹalleluya. ஹalleluya. ಯಾರಿಗೂ ಅದು ಆಗೋದಿಲ್ಲ. யாருக்கும் பிடிக்காது. ಅದು ಯಾರಿಗೂ ಬೇಕಾಗಿಲ್ಲದ್ರಲ್ಲಿ ಯೇಸುವಿಗೆ ಬೇಕು. யாருக்கும் வேண்டானாலும் இயேசுவுக்கு அது வேண்டும். ಯಾರಿಗೂ என்ன வேணாலும், உங்களுக்கு யாருக்கும் என்ன வேண்டாம்னாலும் ನನಗೆ ಕವಲೆಯೇ ಇಲ್ಲ, ನನಗೆ ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ, ನನಗೆಂದು ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ, எனக்காக ஒருத்தர் இருக்கிறார், ಅವರು ನನ್ನ ಕೈ ಬಿಡೋದೇ ಇಲ್ಲ. அவர் என்னை கைவிட மாட்டார். ಆಮೆನ್. ஆமென். இந்த கஷ்டದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಯಾರು ಬೇಕಾಗಿಲ್ಲ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡುವಾಗ, இந்த கஷ்டத்துல இருக்கும்போது உங்களுக்கு யாரும் வேண்டாம் நீங்க யோசனை பண்ணும்போது, நம்மளே யாருக்கும் நம்ம யாருக்கும் வேண்டாம் இருக்கும்போது ನಮಗಾಗಿ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ, நமக்காக ஒருத்தர் இருக்கிறார், ಯೇಸು. இயேசு. ಹalleluya. ஹalleluya. ಕತ್ತ ಬರುವಾಗ ಒಡೆದು ಓಡಿಸೋದು, கழுதை வரும்போது அடிச்சு ஓட்டுவோம். ಆಮೆನ್. ஆமென். ಈಗ ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆ ಎಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದಾರಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. இப்போ நல்ல நல்ல வஸ்திரங்களை எடுத்து வழியில வச்சிருக்காங்க. ಯೇಸು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದಿದ್ರೆ, இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்தா ಒಳ್ಳೆ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಮುಂದೆ ನಡೆಯುತ್ತೆ, நல்ல நல்ல காரியங்கள் நமக்கு முன்னாடி நடக்கும், ನಮ್ಮಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ, நமக்குள்ள நடக்கும், ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ, நம்ம வீட்டுல ನಮ್ಮ நடக்கும், ಮಕ್ಕಳಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ, நம்ம பிள்ளைகளுக்கு நடக்கும், ನಾವು ಇರದ ಆ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ. நம்ம இருக்கிற அந்த இடங்கள்ல நடக்கும். Hallelujah. 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 ಈಗ ಈ ಯೇಸು ಬಂದಿರೋದ ಕತ್ತನ್ನು ನೋಡಿ ಜನಗಳು ಆ ದೇಶದಲ್ಲಿ ಇರೋರೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, இயேசு கழுதையில வர்றத பார்த்து அந்த தேசத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, ಹೋಸನ್ನ ஹோசன்னா, ಆಮೇಲೆ ಹೋಸನ್ನ. ஹோசன்னா. ಹೋಸನ್ನ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? ಹೋಸನ್ನ ಅಂದ್ರೆ ಏನು? ಹೋಗಿದ್ದು ಆಕ್ಚುಲಿ ನಾನು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡುವಾಗನೇ ಹೋಗಿದ್ದ ವರ್ಷ ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ದು ಇದೇ ವಾಕ್ಯದಿಂದ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ದು. ಅದು ಹೇಳ್ಬೇಕು, ನೀವೆಲ್ಲ ಒಂದು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಣ ಅಂತಿದ್ವಿ, ಬಟ್ ಸರಿ ಹೋಗ್ಲಿ ಹಿಂದೆ ನಾನು ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಅಲ್ಲಪ್ಪ ನೀನು ಹೇಳಿದ್ದು ಕರೆಕ್ಟೇ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಕರ್ತರೇ ರಕ್ಷಿಯಂ ಅಪ್ಪಡಿದ ಅದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೆಂಗೆ? ದೇವರೇ ನನ್ನನ್ನೇ ರಕ್ಷಿಸು. ಆಮೆನ್. ದೇವರ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮನ್ನೇ ರಕ್ಷಿಸು, ಅದೇ ಹೋಸನ್ನ ಅಂದ್ರೆ ಅರ್ಥ. இயேசுவே எங்களை ரட்சியும், அதுதான் ஹோசன்னான்னு அர்த்தம். ஆமென். ஆமென். ஹோசன்னா உன்னத தேவனே, ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. ಆಮೆನ್. ஆமென். ಹalleluya. ஹalleluya. ನಮ್ಮನ್ನೇ ನೋಡಿ ಕೆಲವರು
ನಿಮ್ಮ ಯೇಸು ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳಬೇಕು. நம்மளை பார்த்து ஜனங்க உங்க ஆண்டவர்கிட்ட இயேசு கிட்ட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்ல வேண்டும். ಆಮೆನ್. ஆமென். ನಮ್ಮ ಅಮೃತ ಸಿಸ್ಟರ್ ಮೂಲವಾಗಿ ನಮ್ಮ ಪರಮೇಶ್ ಬ್ರದರ್ ಫ್ಯಾಮಿಲಿ ಬಂದರು. நம்ம அமுதா சிஸ்டர் மூலமா பரமேஷ் அவங்க அவங்க ஃபேமிலி வந்தாங்க. ಆಮೆನ್. ஆமென். ಅಂದ್ರೆ ಒಂದು ಸುವಾರ್ತೆ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಬೇಕು, ಎಲ್ಲಿ ಸಿಕ್ಕುತ್ತದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அதாவது அந்த ஒரு சுவிசேஷம் விடுதலை வேணும் அப்படிங்கறது எங்க கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியல. ತುಂಬಾ ಜನ ನಮ್ಮ ಅಕ್ಕಪಕ್ಕಗೆ ரொம்ப ஜனங்க நம்ம பக்கத்துல இருக்காங்க. ಆಮೆನ್. ஆமென். ಹalleluya. ஹalleluya. ಆದರೆ ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲ. ஆனா விடுதலை இல்ல. ನಾವು ಮನೆ ಒಳಗಡೆ ಹೋದ್ರೆ ಲಾಕ್. நம்ம வீட்டுக்குள்ள போனா பூட்டிக்குவோம். ಆಮೆನ್. ஆமென். ಹalleluya. ஹalleluya. 7 ಗಂಟೆಗೆ ಟಿವಿ ಆನ್. 7 மணிக்கு டிவி ஆன் பண்ணுவோம். ಯಾವ ಚಾನೆಲ್? என்ன சேனல்? ನೋ ಸನ್ ಟಿವಿ ಎಲ್ಲ ಈಗ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು. IPL. ಪ್ರೈಸ್ ಅಲ್ಲ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಬೇಡ, ஜெபம் பண்றது வேண்டாம். ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದಿಲ್ಲ, பாஸ்டர் சொன்னார்ல. ಬೇಗ ಕುತ್ಕೊಂಡು ಅಪ್ಪ ಇವತ್ತು ಕಾಪಾಡಿದ ಸ್ತೋತ್ರ, ಅನ್ನ ಹಾಕಿ ತಿಂದು ಹೋಗ ಸಂಡೆ ಬರುವಾಗ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳೋದು ಏನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ಯಾ? ಮಾಡಿದೆ. ಎಷ್ಟು ಸಲ ಮಾಡಿದೆ? 3 ಸಲ. ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಏನಾಗಲಿಲ್ಲ, ರಿಸಲ್ಟ್ ಬರ್ತಾ ಇದೆಯಾ? ஜெபத்துக்கு எதுனா விடுதலை கிடைக்குதா? ಏನು ಇಲ್ಲ. எதுவும் இல்ல. ನಾನು ಹೇಳೋದು, நான் சொல்றது ಮುಳಗಾಲಲ್ಲಿ ನಿಂತಿದೆ, முழங்கால்ல நின்னா ನೀನು ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಸಿಕ್ಕಿನಿ ತೋರ್ಬೇಕು. உன்னுடைய ஜெபத்துக்கு விடுதலை கிடைச்சாதான் எந்திரிக்கணும். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆನೇ ಇಲ್ಲ. சில நேரங்கள்ல ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ನೀನು ನೆನೆಸಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಅಪ್ಪ ಇದಾಗಬೇಕು ಒಂದು ನೆನೆಸ್ಕೊಂಡ್ರೆ ಸಾಕು. நீ மனசுல அப்பா இது நடக்கணும்னு நீங்க நினைச்சாலே போதும். ನಾನು ಕೆಲವು ಟೈಮಲ್ಲಿ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಕ್ಯಾಶ್ ಇರಲ್ಲ. சில நேரத்துல என் கையில கேஷ் இருக்காது. ಆಮೇಲೆ ஆமென். ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಹೇಳೋದು, நான் மனசுல சொல்றது ಅಪ್ಪ ಇಷ್ಟು ಕ್ಯಾಶ್ ಬೇಕು, அப்பா இத்தனை காசு ಈ வேணும், ಟೈಮಲ್ಲಿ ಆಗಬೇಕು, இந்த டைம்ல வேணும், ಅಷ್ಟೇ. அவ்வளவுதான். ಆಮೇಲೆ ஆமென். ನಾನು ಆ ಟೈಮ್ ಮುಗಿದು ಆ ಟೈಮ್ ಹೇಳಿದ ಟೈಮ್ ನೋಡಿ ನಾನು ಫೋನ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ನೋಡ್ತೀನಿ, அந்த நான் சொன்ன டைமுக்குள்ள என் ஃபோன் எடுத்து பார்ப்பேன், ಕ್ಯಾಶ್ ಇರುತ್ತೆ. கேஷ் இருக்கும். ಹalleluya. ஹalleluya. ಹಂಗಂದ್ರೆ ಬಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಹಂಗೆ ನೋಡ್ಬೇಡ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி பார்க்காதீங்க. ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಹಿಂಗೆ ಹೇಳಿದ್ರು. பாஸ்ட் எப்படி சொன்னாரு? ಆಮೆನ್. ஆமென். ಹalleluya. ಹಂಗಲ್ಲ, அப்படி இல்ல. ವಿಶ್ವಾಸದಿಂದ நம்பிக்கையில இருந்து ದೇವರ ಹತ್ರ ನಾವು ಮಾತಾಡಿದ್ರೆ ஆண்டவர்கிட்ட நம்ம பேசணும்னா ಅವ ಕಾರ್ಯಗಳಾಗುತ್ತೆ. அப்ப காரியங்கள் நடக்கும். ಕೆಲ ಸಮಯದಲ್ಲಿ ಕ್ಯಾಶ್ ಏನೋ ನಡೆಯಲ್ಲ. சில டைம்ல எதுவும் நடக்காது. ಆಮೆನ್. ஆமென். ದೇವರು ಬೇಡ, ಏನು ಬೇಡ. ஆண்டவர் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ಅದಕ್ಕೆ ನಾನು ಹೇಳಿದೆ, ದೇವರ ಕೆಲಸ ನಮಗೆ ಕೆಲಸ ಮಾಡೋರೆಲ್ಲ ದೇವರು. அதுக்காக தான் நான் சொன்னேன், நமக்கு ನಮ್ಮ வேலை ಕರ್ತವ್ಯಗಳು, செய்யற ನಮ್ಮ ஆண்டவர். ಸಮಸ್ಯೆಗಳೆಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಗೊತ್ತು. நம்மளோட சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ಈ ಸಿಚುವೇಶನ್ ನಿನಗೆ ಏನ್ ಬೇಕು ಅದು ಕೊಟ್ಟೆ ಕೊಡ್ತಾರೆ. இந்த நேரத்துல நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்தே ಅಲ್ಲಿ கொடுப்பாரு. ಒಂದು ಟೈಗರ್ ಬೇಕು, ನನಗೊಂದು ಟೈಗರ್ ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕೊಡ್ತಾರ? எனக்கு ஒரு புலி வேணும்னு கேட்டா கொடுப்பாரா? ಬೇಡ ಬೇಡ, ನನಗೆ ಮೂನ್ ಬೇಕು, ಮೂನ್. வேண்டாம், எனக்கு அந்த நிலா வேணும். ಹೌದಾ? நடக்குமா? ನಾನು ಈಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, நான் இப்ப ஜெபம் பண்றேன். ಮೋದಿ ಕುತ್ಕೊಂಡ್ರೆ ಜಾಗ ನನಗೆ ಕಾಸು ಬೇಕು. ಏನು? மோடி உட்கார்ந்திருக்கிற அந்த சீட் எனக்கு வேணும். ನಮಗೆ ಏನಾಗಬೇಕು ಅಂತ ನಾವು ಫಸ್ಟ್ ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು. நமக்கு என்ன நடக்கணும்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். Hallelujah. ஹalleluya. ಈ ಬೇಕಾಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ಕುತ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು, ಅದು ಬೇಕು ಇದು ಬೇಕು, ಅವ್ರಿಗೆ ಕಾರ್ ಇದೆ, ನನಗೆ ಈ ಕಾರ್ ಬೇಕು ಅಂತೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರ್ತಾರೆ. இந்த வேண்டாத விஷயங்கள் எல்லாம் உட்கார்ந்து நம்ம ஜெபம் பண்ணா அதெல்லாம் கிடைக்காது. ನಿನಗೆ ಏನ್ ಬೇಕೋ ಅವ್ರು ಕೊಡ್ತಾರೆ. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பாரு. Hallelujah. ஹalleluya. ಆಮೆನ್. ஆமென். ಅವ್ರಿಗೆ ಹಂಗಾಯ್ತಂದ್ರೆ ನನಗೆ ಹಿಂಗಾಗಬೇಕು, அவங்களுக்கு அப்படி ஆச்சுன்னா எனக்கு இப்படி ஆகணும். ಅವಳು ಚೆನ್ನಾಗಿರಬಾರ್ದು, அவங்க நல்லா இருக்க கூடாது. ದೇವರು ಕೇಳದೇ ಇಲ್ಲ. ஆண்டவர் கேட்கவே மாட்டாரு. Hallelujah. ஹalleluya. ಇವತ್ತೊಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಬರಬೇಕು. இப்போ இன்னைக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் வேண்டும். ಮಾದರಿಯೇ ಇರಬೇಕು, நம்ம ஒரு மாதிரியா இருக்க ಒಂದು வேண்டும். ಸಾಕ್ಷ್ಯ ಇರಬೇಕು. நம்ம ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். ಅದು ನಮ್ಮನ್ನೇ ನೋಡಿ, நம்மளை பார்த்து ನಾನು ನಿಜ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, நான் உண்மையே சொல்றேன், ತುಂಬಾ ಸಮಯ ನನ್ನ ಕಣ್ಣಿಗೆ ಕಣ್ಣೀರು ಬಂದಿದೆ. நிறைய நேரத்துல என் கண்ணுல கண்ணீர் வந்திருக்குது. ಎಷ್ಟೋ ಜನರು ಹೇಳ್ತಾರೆ, எவ்வளவு ஜனம் சொல்லுவாங்க, ಜಸ್ಟ್ ನೀವು ನಮ್ಮ ಕಾಲು, ನಮ್ಮ ಮನೆಗೆ ಒಂದು ಕಾಲು ಹಾಕಿ ಹೋಗಿ. நீங்க ஜஸ்ட் எங்க வீட்டுக்குள்ள உங்க காலை வைங்க. ಯಾವಾಗ ಹೋಗಿದ್ರೆ ನನಗೆ எந்த ஒரு தகுதியும் எனக்கு கிடையாது. ದೇವರ ಕೃಪೆ, ஆண்டவருடைய கிருபை. ಅವ್ರು ಇಲ್ಲದ್ರೆ ನಾನು ಇಲ್ಲ. அவர் இல்லாட்டி நான் கிடையாது. ಫೇಸ್ ಟು ಫೇಸ್ ಮರಣ ಎಷ್ಟೋ ಸಲ ನೋಡಿದವನು. நான் முகமுகமாய் மரணத்தை எவ்வளவு நேரம் பார்த்திருக்கேன். ನನಗೆ ಗೊತ್ತು, எனக்கு தெரியும், ನನ್ನ ಯೇಸು ನನ್ನ ಕೈ ಬಿಡಲ್ಲ. இந்த இயேசு என்னை கைவிட மாட்டார். ಆಮೆನ್. ஆமென். Hallelujah. ஹalleluya. ಉಸಿರು ಹೋಗುತ್ತಂತ ಹೇಳಿದ್ದನ್ನೇ ಬಿಡುಗಡೆಯಾಗಿ ಕರ್ಕೊಂಡು ಬರಕ್ಕೆ ದೇವರ ಕೃಪೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. உயிர் போகும்னு சொன்னா என்ன விடுதலை கொடுத்து ஆண்டவர் கூட்டிட்டு வந்தார். ಎಷ್ಟೋ ಜನಗಳನ್ನ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಕ್ಕೆ ಕರ್ತನ ದೇವರ ಕೃಪೆ. எத்தனையோ ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்தார். ಡಾಕ್ಟರ್ ಬರ್ದಿದ್ರು, ಇನ್ನಿದು ಇರಲ್ಲ.
டாக்டர் எழுதியிருக்கிறாரு இனி உயிரோட இருக்க மாட்டாங்க. ಆಮೇನ್. ஆமென். ನಾನು ಹೇಳಿದೆ ಒಂದು ಚಾನ್ಸ್ ನಾನು ಬರ್ತೀನಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ. ஒரு சான்ஸ் நான் வரேன் ஜெபம் பண்றேன். ಮಾರ್ತಾಸ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ மார்த்தாஸ் ஹாஸ்பிட்டல்ல ಅವಾಗೆಲ್ಲ ನಮ್ಮ ಶೀಲ ಸಿಸ್ಟರ್ ಇಲ್ಲಿ ಬಂದಿಲ್ಲ. அப்போ சீல சிஸ்டர் எல்லாம் இங்க வரல. ನಾನು ಹೋಗಿದ್ದೆ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ. நான் அங்க போயிருந்தேன். ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಎಲ್ಲ ಅದಕ್ಕೂ ಒಂದು ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಒಳಗಡೆ ಇದೆ. எமர்ஜென்சிக்கும் உள்ள இருக்கிற அந்த எமர்ஜென்சில இருந்தாங்க. அங்க போனா ಒಂದು ಡ್ರೆಸ್ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾರೆ, ಚಪ್ಪಲ್ ವರೆ ಅವರು ಕೊಡ್ತಾರೆ. அங்க போனா அந்த Dress உள்ள போற ஸ்லிப்பர் வர அவங்க கொடுப்பாங்க. அவங்க பிராமிஸ் அவங்களுக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರೆ இயேசு சாமி மேல நம்பிக்கை வச்சா ಆ 24 hours ಅಲ್ಲಿ ನೀವು ಡಿಸ್ಚಾರ್ಜ್. அந்த 24 மணி நேரத்துல நீங்க டிஸ்சார்ஜ். 24 ಗಂಟೆಗೆ ಡಿಸ್ಚಾರ್ಜ್ ಆಯ್ತು. 24 மணி நேரத்துல டிஸ்சார்ஜ் ஆயிடுங்க. ಅಭಿಷೇಕ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ರೆ, அபிஷேகம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, ನಾವು ನಂಬಿಕೆಸ್ಥರಾಗಿದ್ರೆ, நம்ம விசுவாசம் உள்ளவர்களா இருந்தா ಅದು ನಿಜವಾಗಿ ನಡೀಬೇಕು. அது உண்மையாகி நடக்கும். ಅದು ಆಕ್ಟಿಂಗ್ ಆಗಿರಬಾರ್ದು. அது ನಡಿப்பாக இருக்கக்கூடாது. ಏನು ನಡೆಯಲ್ಲ. ஒன்றும் நடக்காது. ನಿಜವಾಗಿಲೇ ಇದ್ರೆ உண்மையாகி இருந்தா ಎಲ್ಲ ನಡೆಯುತ್ತೆ. எல்லாம் நடக்கும். ಈಗಲೇ ನನಗೆ ಕಾಲ್ ಇದೆ. இப்போ எனக்கு கால் இருக்குது. ಅಂದ್ರೆ ಈ ಮಂತ್ ನಾನು ಆಚೆ ಹೋಗಕ್ಕೆ ನನ್ನ ಕೈಲಿ ನಾನು ಸ್ವಲ್ಪ ರೆಸ್ಟ್ ಆಗಿದ್ದೀನಿ. இந்த மாசம் வெளியே போக முடியாது, கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கிறேன். 1 ಫಸ್ಟ್ ಇಂದ ನಾನು ಟ್ರಾವೆಲ್ ಆರಬಾರ್ದೆ. 1ஆம் தேதியில இருந்து என்னுடைய டைம் ஸ்டார்ட் ஆகும். ಆಮೇನ್. ஆமென். ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ನಾನು ಹೇಳಿದ್ದು ಒಂದೇ ಮಾತು, நான் சொன்ன ஒரே வார்த்தை, ನಿಮಗಿಂತ ಪಾವಿಯಾದ ಒಂದು ಮನುಷ್ಯನು, உங்களிலும் பிரதான பாவி நான். ಎಲ್ಲ ಶ್ರೇಷ್ಠವಂತರು. நீங்களாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪ್ರೀತಿ ತುಂಬಾ ನಮ್ಮಲ್ಲಿದೆ. ஆண்டவருடைய அன்பு ரொம்ப நம்ம கிட்ட இருக்குது. ಎಮ್ಮೆಲ್ಲಿದೆ. ஐயா மேல இருக்குது. ತುಂಬಾ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ரொம்ப நேரங்கள்ல நான் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ಅವರು ನನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ ಆ ಒಂದು ನಂಬಿಕೆ, ಇಲ್ಲಂದ್ರೆ ಅವರ ಅನ್ಬ ಅಷ್ಟು ಪರಿಶುದ್ಧವನಲ್ಲ. அவர் என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு நான் அவ்வளோ பரிசுத்தவனா இல்லை. ಆದರೆ ஆனாலும் ಅವರು ಹೇಳುವ ಒಂದೊಂದು ಮಾತು ನಾನು ಉಸಿರು ಕೊಟ್ಟು ನಾನು ನಡೀತಾ ಇದ್ದೀನಿ. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னோட உயிரை கொடுத்து நான் நடத்தி கொண்டு வருகிறேன். ಅದರಲ್ಲಿ ನಾನು ನಂಬರ್ 1. அதுல நான் நம்பர் 1 இருக்கிறேன். ಆಮೇನ್. ஆமென். ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು, எனக்கு நன்றாக தெரியும். ಅವರು ಕೈ ಬಿಡಲ್ಲ. அவர் என்னை கைவிட மாட்டார். ಆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನೇ ಕೈ ಬಿಡಲ್ಲ. அந்த ஆண்டவர் உங்களையும் கைவிட ಆ மாட்டார். ಯೇಸುವಿನ ಕರೆದು ನಮ್ಮನ್ನೇ ಒಪ್ಪಿಸ್ತಾನೆ. அந்த ஆண்டவரின் இயேசுவின் கரங்கள் ನಾವೆಲ್ಲ ಎತ್ತಿ ನಿಲ್ಲೋಣ. நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். ஹalleluya. 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 ಓ ಶಬರ